அப்பா அம்மா உங்களை பெற்றாங்களா, இல்லை நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பிறந்தீங்களான்னு ஒரு கேள்வி வரும். ஒரு நாளும் இந்த உலகம் உங்களுக்காக தான் பிறந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணோன்னா, ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கும் போதும் நேற்று என்ன நடந்தது இந்த மறந்துடுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளெஸிங். பிரச்சனை எல்லாம் பண்ணிடலாம், ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிடலாம், பார்த்துக்கலான்னு சொல்லுங்க, பண்ணிடலான்னு சொல்லுங்க. டைரக்டாக கரெக்டான வார்த்தையை பேசணும்னா வாயிலேருந்து வரும்போது நிறுத்தி வரும்போது ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க வேர்ட்ஸை. வெளியில் போட்ட வார்த்தையை தூக்கி வாயில் போட்டுக்க முடியாது. உங்களை வந்து ஸ்கொயர் மேன் சொல்கிறாங்களே, இந்த ஸ்கொயர் மேன் சொல்கிறாங்களே என்ற வார்த்தைக்கு அதிக பதில் ஏக்கு மேலே 2 போடுறாங்க. ஏ ஸ்கொயர்னா ஏ போட்டு ஸ்கொயர்னு எழுத வேண்டியது தானே, அது ஏன் ஏ போட்டு 2 போடுறாங்க? இங்கே நிறைய ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. எத்தனையோ பேரை பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி நோட்டீஸ் பண்ணேன். ஸ்பைடர்மேன் கேள்விப்பட்டிருக்கேன், பேட்மேன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அவர் வந்து ஸ்கொயர் மேன்றாங்க. என்னடா அவர் ஸ்கொயர் மேன் சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் நான் ஒரு நாள் மீட் பண்ணால் அவர்கிட்ட இருந்து லைஃப் லெசனும் சரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாகவும் சரி, பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவர்கிட்ட பேசும்போது எனக்கு நிறைய ஐ ஓப்பனிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்பார்க் மூமெண்ட் இருந்துச்சு. நான் இப்போ யோசித்தேன், இவரை ஏன் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடாது, இவரை ஏன் பாட்காஸ்ட் இன்டர்வியூ பண்ணி அவரோட தாட்ஸை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு தோணி இன்றைக்கி அவரை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஹீஸ் மிஸ்டர் ஆற்றல் தேவகுமார் சார். ஹீ இஸ் இன் டு அவர் ஷோ. சார், வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் ஷோ. நீங்கள் எதனால் உங்களை நீங்கள் ஸ்கொயர் மேன்னு சொல்லிக்கிறீங்க அண்ட் உங்களை பற்றியும் எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சார். ஆக்சுவலாக ஸ்கொயர் மேனு நான் என்ன சொல்லிக்கல, ஆற்றல் தேவகுமார் அப்படின்றதும் ஆற்றலும் நான் சொல்லிக்கல. ஆற்றல்ன்றது என்னோடய ட்ரேட்மார்க். ஸோ ஆற்றல் செஷன்ஸ் நான் எடுக்கிறேன். அது வந்து இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செஷன், ஆட்டோமேட் யுவர் பிரெயின் சொல்லுவோம். இட்ஸ் அ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ஸ்லாம் அதில் சொல்லித்தரோம். எப்போதுமே நம் மூளை அப்படின்னு சொல்லிட்டோம்னா தேவைப்படும் போது ஒரு சில டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் லேக் ஆகிட்டு தப்பான டிசிஷன்லாம் நிறைய நேரத்தில் எடுத்துடுறோம். ஓகே. அதனால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறோம். அது மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாமல் அந்த நேரத்தில் கரெக்டான டிசிஷன் எடுத்தாருப்பா, அதனால் இந்த லெவலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். போய் நிற்கிறீங்க, அந்த 2 கடை இருக்காங்க. அந்த 2 கடையில் ஒரு கடையில் வந்து மிஷின் ஆஃப் பண்ணியிருக்கு, ஒரு கடையில் மிஷின் ரன்னிங்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கடையில் போயிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரன்னிங்லேயே இருக்கிற கடையில் வாங்கினா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதுவும் ரன்னிங்லேயே இருக்கும்போது அந்த ஈயம் உட்காராது, ஆக்டிவ்லேயே இருக்கும். ரெகுலராக விற்றுட்டே இருக்காங்கன்னு மைண்ட் வந்து ஒரு யோசனையில் வந்து அந்த கடையில் வாங்கலான்னு சொல்லும். ஓடாத கடையில் போய்ட்டு அது எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ கொடுக்கணும், அதனால் வந்து அது யோசிக்கும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடுற மிஷின் கடையில் தான் வாங்குவோம். அதுக்கு இப்படியே ரிலேட் பண்ணுறது எது கூட கொண்டு வரோன்னா, மைண்டை எப்படி வச்சுக்கணுன்னா அப்படியே ஆட்டோமேஷன்லேயே வச்சுக்கணும். எதனா ஒரு கேள்வி கேட்டோன்னா பொறுமையாக ஆன் ஆகி யோசித்து அப்புறமா பதில் சொல்கிறது கூட டக்குன்னு போட்டோன்னா கிராஷ் பண்ணுற மாதிரி இம்மீடியட்டாக ஒரு பதில் சொல்லிடுச்சுன்னா நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அது பெரிய சக்ஸஸில் வந்து நிற்கும். இதை வந்து ஆட்டோமேட்டிவ் பிரெயினில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது அது மேலேயும் போகும் கீழும் போகும். நம்ம அதை வந்து எப்படி சொல்கிறோம்னா அப்கிரேடேஷன் தான் சொல்கிறோம். அப்புறமா யூ வில் பிகம் அன் எலிவேட்டட் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எனர்ஜியோட உங்களுக்கு கொடுக்குறோம். ஆற்றல்ன்றதை பொறுத்த வரைக்கும் சக்தி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பட் ஆற்றல் என்னன்னு அப்படி கேட்கும்போது சாதாரண எல்லாருமே சொல்லக்கூடியது எனர்ஜின்னுவாங்க. ஒரு தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் அர்த்தம் சொல்கிற காலமாக ஆகிப்போச்சு. இப்போ ஆக்சுவலாக ஆற்றல்ன்றது நமது சக்தின்றது உயிர். அந்த உயிர் சக்தி நல்லா மேம்பட்டதுன்னா ஒரு பேராற்றலாக மாறும். எடுக்கிற வேலையிலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மூளை செயல்திறன் வந்து அதிகப்படும். அந்த அதிகப்படும் போது அதோட நீங்கள் கை வச்சிங்கனாலும் வெற்றி வரும். அதில் நல்ல டபுளாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட டபுளாக நடக்கும்போது அது வந்து ஸ்கொயராக மாறுது. ஸோ அந்த ஸ்கொயராக நான் சொல்லுவேன் சாதாரணமாக. எதை சொன்னாலும் நீங்கள் வந்து டபுளாக யோசிங்க, ட்ரிபிளாக யோசிங்க அப்படின்வாங்க. அப்போ வந்து A3 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, A2ன்னுவாங்க கொஞ்சம் ஈஸியாக.
அது மாதிரி ஏ ஸ்கொயராக சொல்ல வரும்போது இந்த ஆற்றலில் பார்த்தீங்கன்னா ஏஏடிஆர்ஏஎல்னு வரும். இல்லை இங்கே வந்து எங்கள் ஃபாதரையும் மதரையும் நான் வந்து ரீகால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு எண்ணெய் இந்த உலகுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம சோல் நார்மலாக என்ன சொல்லுவோன்னா, அப்பா அம்மா உங்களை பெற்றாங்களா இல்லை நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பிறந்தீங்களான்னு ஒரு கேள்வி வரும் எப்போதுமே. ரெண்டுமே ஒரே கேள்வி தானே, ஒரே பதில் தானே, இது தானே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளை எப்படி பார்க்கணுன்னா ஒரு பாடியாகவும் பார்க்கணும், ஒரு சோலாகவும் பார்க்கணும், அது ரெண்டுத்தையும் ஒரு மைண்டாகவும் பார்க்கணும். மைண்ட், சோல், பாடி கூட அந்த பிரெயின் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா பாடி வேறு, சோல் வேறு. நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த பாடி ஆனாலும் இருக்கலாம், அந்த சோல்கிட்ட நான் கனெக்ட் ஆகி பேசுகிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ சோல்கிட்ட கனெக்ட் ஆகி பேசும்போது அந்த சோலுக்கு வந்து நல்லது கெட்டது அப்படிலாம் கிடையாது, எல்லாமே அதுக்கு தெரிஞ்ச கரெக்டான விஷயத்தை தான் செய்யும். இந்த பாடி தான் என்ன பண்ணோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணோம். பட் சோலுக்கு வந்து எந்த சுகமும் தெரியாது, அது வெயில் தெரியாது, மழை தெரியாது, குளிர் தெரியாது, எதுவுமே தெரியாது, நல்லது மட்டும்தான் தெரியும். அந்த சோலை பக்குவப்படுத்தியது தான் நம்ம இந்த லைஃப்பில் வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே தான் சோல் வந்து தேடும். அதாவது இறப்புக்கு பின்னாடி அப்புறமா என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு குருமார்கள் வழிகாட்டினபடி இறப்புக்கு பின்னும் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா நீ நினைக்கிற மாதிரி மாறும், இப்போவே மாறும். அது ஏன் இறந்தா பிறகு தான் அப்படின்னா இப்போவே மாறும். இந்த வாழ்க்கையை வந்து நீ உன்னுடைய செயல்பாடுகள் கர்மா, அந்த கர்மாவை வந்து ஒன்று கழிக்கிறதுக்கு இந்த சோலை மேம்படுத்திக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோலை எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லது செய்யணும், பிடிச்சது செய்யணும், யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாது, எல்லாருக்குமே பிடிச்சது செய்யணும் அப்படின்ற மாதிரி வரும்போது சிறப்பான விஷயமா இருக்கும். இப்போது அதை எப்படி நம்ம மேம்படுத்திக்கணும், அந்த சோல் வந்து என்ன பண்ணால் ஏற்கனவே ஒரு மேம்பட்டு இருக்கும், ஒன்றும் அதை தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஒரு லைஃப்பை தேடும். அதுதான் நம்ம அப்பா அம்மா தேடி நம்ம வந்திருக்கிறது. நான் இது வரைக்கும் என்னை பக்குவப்படுத்தியிருக்கேன். இந்த குடும்பத்தில் போய் இவங்களுக்கு நான் பிறந்தேன்னா இன்னும் நான் என்னை பக்குவப்படுத்தினோம், இன்னும் மேம்படுத்தி அடுத்த லெவலில் வருவேன் அப்படின்னு தேடி வந்து பிறக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன சொன்னால், அப்பா அம்மா நம்மளை பெற்றுக்கல, நம்ம தான் போய் அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, என்ன எதுக்கு நீங்கள் பெற்றீங்க அப்படிங்க. அது இல்லை உண்மை, நம்ம தான் அங்கே வந்து பிறந்தோம். ஸோ நம்ம தேடி வந்த வாழ்க்கையை, நம்ம அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம எப்போதுமே வந்து சிறப்பாக தான் பார்க்கணும். எதுவுமே வந்து குறையாவே பேசவே கூடாது. குறையா பேசணும்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நடக்கும். இந்த ஆற்றல் செஷனில் வந்து நான் கிளியராக சொல்லுவேன். ஆற்றல் செஷனில் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஆற்றலில் ஒரு சீக்ரெட் என்னென்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் ஆற்றலில் ரெகுலராக பேசிகிட்டே இருப்போம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், பட் தெரிஞ்சால் பார்த்தாது உணரணும். அது எப்படி உணரணும்னு சொல்கிறதுல ஆற்றல் செஷனில் சொல்லுவேன். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். எதை கரெக்டாக தேடி போகணும் நினைக்கணும்னு சொல்கிறத எப்படி அங்கே சொல்லுவேன்னா, ஒரு பெரிய தேட்டருக்கு போங்க, அங்கே சவுண்ட் ப்ரூஃப் டோர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் உள்ளே படம் ஓடிட்டுருக்கோம், டோரை தந்தோன்னா உள்ளே இருக்கிற சவுண்டு அப்படியே கேட்கும் காதில். அது உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த சவுண்டு உங்களை ஆக்கிரமிச்சு அது உள்ளே நீங்கள் இணைஞ்சிருவீங்க. அங்கே என்ன நடக்குதோ அது மாதிரியே உங்களுக்கு ஒரு அந்த ஃபீலிங்கில் போயிடுவீங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி இந்த லைஃப்பில் நம்ம ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் நம்ம மைண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டோர் தான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது அங்கே அது உள்ளே இருக்கும். அது உள்ளே இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன், எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடக்கலை அப்படின்றத க்ளோஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உள்ளே போனோடனே நடக்கலைன்னு எக்கோ அடிக்கும். நான் இங்கே சிறப்பாக வந்திருக்கேன், எனக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும்னா கிடைக்கும்னு எல்லாமே எக்கோ அடிக்கும். இப்போ நீங்கள் என்ன கடைசியாக சொல்கிறீங்களோ அதுதான் அங்கே நிற்கும். அதனால் சொல்லும் போது கடைசியாக இல்லை, ஆரம்பத்துலேருந்து சிறப்பாக சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, எனக்காக தான் இந்த உலகம் அப்படின்றது எல்லாமே சொல்லுங்கள். ஒரு நாளும் இந்த உலகம் உங்களுக்காக தான் பிறந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் உங்களுக்கு தான் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணோன்னா, அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடினாங்க, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நடிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. இந்த பாட்டை ஒரு 100 வாட்டி கேளுங்க. அது ஒரு வாட்டியும் கேட்கும் போதும் ஒரு அர்த்தம் வரும். அதை எப்படி ஒன்றும் டீப்பாக புரிஞ்சுக்கணும், ரியலைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கும் போதும் நேற்று என்ன நடந்தது இந்த மறந்துடுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். நீங்கள் வளர்ந்துட்டீங்க, இவ்வளோ பெருசாக ஆகிட்டீங்க, எல்லாமே கரெக்டு. மறுநாள் தூங்கி எழுந்துக்கும் போது நேற்று என்ன நடந்ததுன்றது ஒரு பிளெஸ்ஸிங், நடந்ததை மறந்துடுவீங்க.
ஆனால் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்குது. தூங்கி ஏந்துக்கிறீங்க, ஏந்திருக்கும் போது வீட்டில் தூங்கி ஏந்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இல்லை, அது உங்கள் வீடானு கூட உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க. கரெக்டுங்களா? அப்போது தூங்கி ஏந்துக்கும் போது ஒரு காட்டில் ஏந்துக்கிறீங்க. அந்த காடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவதார் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அந்த அவதார் படத்தில் அப்படியே நல்ல க்ரீனரியாக காடு உள்ள அப்படியே பறக்கும், பூலாம் பறக்கும், செடி கொடிகள்லாம் நல்ல விரியும், போக போக வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் தூங்கி ஏந்துக்கும் போது இருக்கிறத நினச்சிங்கன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. அப்போது அந்த உலகம் யாருக்கு? அது உங்களுக்கு தானே. ஸோ அந்த உங்களுக்கு தான் அந்த உலகத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? அது மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நான் காத்தால தூங்கி வந்துக்கும் போது இது மாதிரி தான் எனக்கு நடக்கணும்னு தூங்கிடுங்க. அப்போ ஏன்னா மறந்துட போகுது நாளைக்கு. ஆனால் நாளைக்கு மறந்துடுன்றதை விட உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ நாளைக்கு வந்து இது தூங்கி வந்தால் டெய்லி மறந்துடுற மாதிரி ஒரு பிளெஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே டைம்லேயே பேசுகிறோம். ஸ்மார்ட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம், நாளைக்கு ஏந்துக்கும் போது இது மாதிரி இடத்துல தூங்கி ஏந்துக்கணும்னு நினச்சிடறோம்னு வச்சுங்களேன். அங்கே அதே மாதிரி இடத்துல தூங்கி ஏந்துக்கிறீங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா எதுவுமே நீங்கள் நினைக்கல, திடீர்னு காத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் இருக்கிறீங்க. அந்த பாலைவனத்தில் இருக்கும்போது என்னன்னா நாக்கு வட்டுது, நடக்கிறீங்க, போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்த தேடிட்டு போயிட்டே இருக்கீங்க. அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணியே இல்லை சுத்தமாக, அதானே பாலைவனம். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி மேகங்கள் வருது. அந்த மேகம் வந்து பேசுது எல்லாமே. இப்போ மண் பேசுது, சுடுது, ஆனால் மண் உங்களால் இது பண்ண முடியல, நீங்கள் திட்ட தான் போகிறீங்க. ஆனால் மண்ணை திட்டவும் கூடாது, ஏன்னா மண்ணுக்குள்ளே ஆழத்தில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எங்கன்னா இருந்தால் கண்ணுக்கு போட்டுமே இருந்தால் தேடி போவீங்க. யாருமே மேகத்தில் தண்ணி யோசிக்கிறது இல்லை. மேகம் தண்ணி வச்சுட்டு அந்த சைடு வருது, ஆனால் அது தண்ணியை கீழே அனுப்பத்துக்குண்டான சூழ்நிலை அங்கே இல்லை. ஒரு குளிர்ச்சி இருந்தால் தான் மேகம் கூட மழை பெய்யும். அப்போ இந்த ஹாட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் அது உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பேசுது. என்ன பேசுதுன்னா, என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வர அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு கொடுத்துனே வருது. அப்போ நீ சொல்கிறேன், இவ்வளோ தூரம் பேசிட்டு வர, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாதா? என்ன கேட்குறீங்க? ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்லுதுன்னா, அப்பா இங்கே நான் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையே நான் இங்கே இல்லை, நான் எப்படி உனக்கு நான் தண்ணி தரது அப்படின்னா, கொடுக்கணும்னு நினச்சா நீ கொடுக்கலாம், அவனுக்கு கூட சரி நீ கேட்டுட்டா வாய் திறந்து ஒரு சொட்டு, நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு சொட்டு தரேன். நீங்கள் கேட்கும்போது மழை வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுத்துட்ருக்கோம், அது வேறு விஷயம். ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம எப்படி கேட்கணும்னா அபரிதமாக கேட்கணும், என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? கேட்டோன்னா நான் தன்னை எனக்கு சூழ்நிலை இங்கே இல்லை, இருந்தாலும் என்னை நான் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உனக்கு ஒரு சொட்டு தண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை எப்படி வாங்கணும் அப்படின்னு ஒரு யோசனையில் வரணும். அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். அதுதான் இந்த ஆற்றல் செஷனில் சொல்லுவோம். அந்த தண்ணியை எப்படி வாங்கணும், அதாவது தேடுதல் இருக்குது, அந்த தேடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் அந்த தண்ணி ஒரே ஒரு சொட்டு தான் கொடுக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த மேகம் நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு என்னால் கொடுக்க முடியும் ஸ்குவீஸ் பண்ணி, அந்த ஒரு சொட்டை நீ வாங்கிக்கிற விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணால் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு சொட்டு போடுது. அந்த சொட்டை நீங்கள் எப்படி வாங்குவீங்க? எப்படி வாங்குவீங்க? அப்படியே சொல்லுங்கள். ஒரு மெத்தட் இருக்குது, கையில் வாங்கலாம். ஆனால் நேரம் மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னா நம்ம வாயில் தான் வாங்கணும். ஏன்னா வரதே ஒரு சொட்டு, அந்த ஒரு சொட்டு கையில் வந்தோடனே இருக்கிற வெயிலில் காஞ்சி போனதில் கையை உறிஞ்சிடும். அப்புறமா எப்படி அது வாய்க்கும்? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த சொட்டை தேடி நம்ம வாயை கொண்டு போகணும். வாய்ப்பை தேடி கரெக்டாக வாய்ப்பு, அதுதான் சொட்டை தேடி வாயை கொண்டு போகணும், அதுதான் வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு இப்படி ஒரு விளக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பை தேடி நம்ம தான் போகணும். அப்படி இல்லை எல்லாமே அந்த வாய்ப்பை தேடி போயிட்ட பிறகு அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிச்சின்னா, கிடைக்கலனாலும் கிடைச்சாலும் வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். ஏன்னா இது மாதிரி எத்தனை பேருக்கு இப்போது இந்த ஒரு சொட்டு தண்ணியை பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போது எவ்வளோ சொட்டு தண்ணி கடலுக்கு போய் வேஸ்ட் ஆகுது, அந்த தண்ணி எவ்வளோ சேவ் பண்ணணும். அப்போது ஒரு சொட்டு தண்ணி இப்படி தான் கிடைக்குதுன்னு உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம தண்ணியை பற்றி ஒரு வகையில் சொல்லிட்டோம், அது என்னென்னா வாய்ப்பாக சொல்லணும். இப்போ தேடுதல்ல இப்போ அந்த சொட்டு தண்ணியை மிஸ் பண்ணிட்டீங்க, அது வாயில் கரெக்டாக பண்ணல, மூக்குள்ளே போயிடுச்சு. வாயில் போகல. இப்போ மூக்குள்ளே போன உடனே என்ன ஆகுதுன்னா, ஐயோ என்னால் குடிக்க முடியலையான்னீங்க. இல்லை, உங்கள் மூச்சு வாய் வழியாகவும் மூச்சு உள்ளே எடுக்கிறீங்க, மூக்கு வழியாகவும் மூச்சு உள்ளே எடுக்கிறீங்க. அப்போது அந்த தண்ணியை மூக்கு வழியாக கூட வாய்க்கு கொண்டு போய் தாகத்தை தீக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, வாய் வழியாக தண்ணி எடுத்தால் மட்டும்தான்
தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னு இல்லை. மூக்கு வழியாக இப்போ நான் வந்து இது மாறுபட்ட பதிலாக சொல்கிறேன். இங்கே தான் ஸ்கொயர் வேலை செய்யணும்னு சொல்லுவேன். என்ன ஸ்கொயர்னா 2 வே இருக்குது, 2 வே. இது 1 வே இல்லை. 1 வே வந்து வாயின்னீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 2 வே. 2 வே எப்படின்னா வாய் வழியாகவும் தண்ணி குடிக்க முடியும், மூக்கு வழியாகவும் தண்ணி குடிக்க முடியும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக ஒரு சில ஒரு விஷயத்த மூக்கு வழியாக எடுக்க முடியும். மூக்கு வழியாக இருக்கிற ஒரு சளியை கூட வாய் வழியாக எடுத்து வாயில் துப்பிடுறோம். அப்போ மூக்குக்கும் வாய்க்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, மொத்தம் பாடிக்கு தான் போகுது. அப்போ நான் எப்படி சொன்னேன், இதை ஸ்கொயராக சொன்னேன். இந்த ஸ்கொயரை வந்து நான் ஸ்கொயர் சொல்லணும்னு சொல்ல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டபுளாக சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தையும் நான் டபுளாக சொல்லுவேன். டபுளாக ஸ்கொயர் சொல்லும் போது ஏன்பா 2 தடவை சொல்கிறேன், 2 தடவை சொன்னால் உங்களுக்கு புரியுதுன்னா அது ஸ்கொயராக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிசல்ட்டு உங்களுக்கு டபுளாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா, நான் பிஸ்னஸ் மேன்னு சொல்லும் போது முதல்ல வாய்ப்பை தேடி நான் போகும்போது எனக்கு கிடைச்சது ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது. நமக்கு ஒரு சிலர்கிட்ட தானே சப்போர்ட் கிடைக்குது. நமக்கு இந்த சப்போர்ட்டுக்கு நம்ம எல்லாருக்குமே கடை கொடுக்கலாமேன்றதால டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு டிபிஎஸ்ன்னு ஆரம்பித்தேன். இந்த டிபிஎஸ் வந்து 2000 ஆரம்பித்து எல்லாருக்குமே எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீலருக்கும் பெனிஃபிட் கொடுத்தேன். அப்போ டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி தான் போய் பதிவு பண்ணுறேன். டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்னு பதிவு பண்ணல. கால் டாக்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ நீ வந்து டிபிஎஸ்ன்னு சொல்கிற, அது ஃபுல் ஃபார்ம் இல்லாமல் பண்ண முடியாது, ஃபுல் ஃபார்ம். அப்போ நான் சொல்கிறேன் டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லும்போது, டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீமில் வந்து டீலர்ஸு, இப்போ டீலர்ஸுக்கு எல்லாருமே அப்பாஸ்ட்ரஃபியாக முன்னாடி போடுவாங்க, எஸ்ஸுக்கு முன்னாடி டீலர்ஸ். அப்போ ஒரு டீலருக்கு சம்மந்தப்பட்டதுனால நானும் எல்லா டீலருக்கும் சம்மந்தப்பட்டதுன்னா எஸ்ஸுக்கு அப்புறமா போடணும் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி. ஸோ இதை வந்து ஒரு கான்செப்டாக வச்சு ஒரு சில விஷயங்களை மறுபடியும் சொல்கிறேன். அப்போ டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம் சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு புரியல. இல்லை அவங்க ஒரு மேடம், ஆக்சுவலாக ஒரு செல் டாக்ஸ் ஆஃபீஸர். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், மேடம் இது வந்து டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம்னு வச்சுருக்கேன், ஆனால் ஃபுல் நேம் வரல. நான் வந்து டிபிஎஸ்ன்னு தான் மேடம் நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன், 3 டிஜிட்டில் பதிவு பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்போ எதனா சட்டம் இருக்குங்களா பதிவு பண்ணக்கூடாதுன்னு? டாட்டான்னு ஒருத்தர் பண்ணார் 4 டிஜிட்டு, அப்புறமா நிறைய டிஜிட் நான் பார்த்துருக்கேன் 3 டிஜிட்டில். அது மாதிரி இல்லையா மேடம் சொல்லும்போது, இல்லை சேல் டேக்ஸில் 5 டிஜிட் தான் எடுத்துக்குது, 3 டிஜிட் எடுக்குதுன்னா அப்போ ஒன்று பண்ணுங்கள், டி போடுங்க, ஃபுல் ஸ்டாப் போடுங்க, பி போடுங்க, ஃபுல் ஸ்டாப் போடுங்க, எஸ் போடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எது செய்யணுன்றதுக்கு நீங்கள் வாய்ப்பை தேடி எனக்கு பண்ணி கொடுங்க, முடியாது நான் அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நான் ஆர்கியூ பண்ணுறேன்னு சொல்கிறத விட எனக்கு தேவையானது எப்படி முடிச்சுட்டு வரணுமோன்னு சொல்லிட்டு பேசி நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அது நமக்கு கேட்டால் கிடைக்கும், கண்டிப்பாக கேட்டால் கிடைக்கும். அது வந்து அவன் தான் முறையில் கேட்குறோம், எதுவும் முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு ஆனால் கேட்டு வாங்கிட்டேன். இப்போது வந்தவுடனே என்னென்ன டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீம் என்னப்பா இது அப்படின்னு சொல்லும் போது வெறும் டிபிஎஸ்னா, இப்போ அது எப்படி நான் மார்க்கெட் பண்ணும்போது ஒரே வார்த்தையை 3 லெட்டரை வித்தியாசமாக மார்க்கெட் பண்ணுறேன். இப்போ எப்படி மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீமை டிபிஎஸ்ஸை டபுள் பெனிஃபிட் ஸ்கீம்னு கொண்டு வரேன். ஒரு விஷயத்த டபுளாக பெனிஃபிட் அடைங்க அப்படின்னு டீலர்ஸ் பெனிஃபிட் ஸ்கீமோட டபுள் பெனிஃபிட் ஸ்கீமு ரொம்ப கேட்சியாக போச்சு. இவர்கிட்ட வாங்கினா டபுளாக பெனிஃபிட் பண்ணலாம், ஒரு பொருளை வாங்கினா ஒரு 100 ரூபா கிடைக்குது, இவர்கிட்ட வாங்கினா 200 ரூபா கிடைக்குது அப்படின்னும் போது டபுள் அமௌண்ட் வருது, கரெக்டுங்களா? ஆனால் நான் உண்மையாக நான் சொல்லுவேன், என்கிட்ட ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணால் 100 ரூபா கிடைச்சதை ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணும்போது அது 10,000 ரூபா மாறும். எப்படி 10,000 ரூபா மாறும்னா, நான் 100 ஸ்கொயர் போடுவேன், 100 × 100 = 10,000. அது கண்டிப்பாக நீங்கள் 100 ரூபா 100 200 மாறும், அது 10,000 ரூபா வரும். ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணும்போது அது ஸ்கொயராக மாறும், அது எனக்கு தெரியும். அது அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ 200 100 ரூபாய்க்கு 200 ரூபா கிடச்சிச்சு. அப்படியே நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு 5000 ரூபா கிடச்சிதுன்னா என் கணக்கு படி உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும். அது 100 ஸ்கொயர்னு சொல்லி அப்புறமா பழக்கத்தின் பேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போத்துலேருந்தே ஸ்கொயராக பேச வர்றது தான் இங்கே சொல்லுவோம் டபுள் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படி சொல்லணும். அப்புறமா டிபிஎஸ்க்கு டெய்லி பெனிஃபிட் ஸ்கீம்னு சொல்லுவோம். தினம் அதில் ஒரு பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு வியாபாரத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் வச்சுட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணும்போது டேட்டா பேஸ் பிஸ்னஸ் சர்வீசஸ்ன்னு மாற்றினேன். ஸோ டிபிஎஸ்க்கு பல பரிமாணங்கள். அதில் என்ன சொன்னேன், இந்த டிபிஎஸ்க்கு பாசிட்டிவான வேர்ட்ஸு, இந்த 3 டிஜிட்டுக்கு பாசிட்டிவாக யார் எத்தனை வேர்டு கொண்டு வரீங்களோ ஒரு வேர்டுக்கும் நான் 500 ரூபா தரேன், பாசிட்டிவாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லாமே பாசிட்டிவாக தான் பேசணும். அந்த பாசிட்டிவாக பேசணும்னு சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, இது ஏற்கனவே இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறதால ஒரு வேர்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குன்றதால ஒன்று முடியல அப்படின்னு சொன்னால் கூட செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செய்யணும் அப்படின்னு நிறுத்தினாலே அது முடியலன்னு தான் அர்த்தம்,
கரெக்டுங்களா? செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அது வந்து முடியலன்னு தான் அர்த்தம். அதை முடியலன்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. செஞ்சிருவேன்னு சொல்கிறத கூட செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க, அது முடியும். இல்லை முடியலன்றத அவங்களுக்கு எப்படி காமிங்கன்னா செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. இருக்குதா அப்படின்னு கேட்டால் வரணும்னு சொல்லுங்க, அப்போ வரும். வரலன்னு கூட சொல்லாதீங்க. வரணும்னு சொன்னீங்கன்னா வரலன்னு சொல்கிறதுக்கும் அங்கே இல்லைன்றது தான் அர்த்தம். இல்லைன்ற வேர்டு அது எல்லாத்துலேயுமே நிறைய பேர் வந்து சில பேர்லாம் ப்ராப்ளம் ஆமாங்க, நிறைய பேர் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எதனா ஒரு விஷயம் நான் வந்து என்கிட்ட பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பண்ணிடலாம் சார் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை பண்ணிடலான்றவாங்க. அந்த இடத்துல நான் கிளியராக சொல்லுவேன், சார் தயவுசெய்து ப்ராப்ளம் இல்லை பண்ணலான்னு சொல்லாதீங்க. நீங்கள் ப்ராப்ளம் இல்லைன்னு பண்ணலான்னு சொல்லும் போது நீங்கள் ப்ராப்ளத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்றதை அட்ராக்ட் பண்ணுறீங்க, அப்புறமா தான் பண்ணிடலான்றத முடிக்கிறீங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயத்த வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு போகும்போது அது ப்ராப்ளம் இல்லைன்றதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். உங்களோட ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே உங்கள் சிஸ்டம் வந்து கிளியராக சிஸ்டம் போனோன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு போகலான் போது ஒருத்தர் அர்ஜென்ட்டாக வரும்போது அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிவிட்டேன் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ப்ராப்ளம் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன்னு போகிறீங்க. அங்கே போன உடனே அந்த நேரத்துக்கு தான் உங்கள் செக்யூரிட்டியோ அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபோ யாரோ ஒருத்தர் பூட்டிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெளில போயிட்டேன்னு போய்கிறாரு. உடனே அவர் ஃபோன் அடிக்கிறீங்க. அவர் ஃபோன் ஒன்றா சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் சார் அதனால் வந்துட்டேன் சார்னு இந்த ப்ராப்ளத்தை அவரோட ப்ராப்ளமாக உங்களுக்கு காமிக்கிறார். புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளத்தை அவரோட ப்ராப்ளமாக அங்கே காமிக்கிறாரும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சொன்ன வார்த்தையை உங்கள் காதில் அங்கே ஒலிக்கும். உடனே வந்துடுறாரு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க, அர்ஜென்ட் வேறு, அவர் வேறு ஃபோன் பண்ணுறாரு. உடனே என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் ரிப்பீட் பண்ணுறீங்க. இல்லைப்பா இங்கே ஒரு ப்ராப்ளம் அதை வந்துடுறேன்ப்பா. நீங்கள் இப்போது உங்களுக்கே தெரியாமல் ப்ராப்ளம் இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை இங்கே எப்படி கூட்டிட்டு வரும் பாருங்க. இல்லைப்பா இங்கே ஒரு ப்ராப்ளம் அதை வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அடுத்தது இல்லைன்றது ஒன்று வரணும்னு சொன்னல, அப்போ அவர் வந்துட்டார், செக்யூரிட்டி வந்துட்டார். உள்ளே போகிறீங்க, கரண்ட் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் சார் நான் போகும்போதே கரண்ட் இல்லை, அதனால தான் சார் நான் வெளில போயிட்டு வந்தேன், இங்கே உட்கார முடியலன்ட்டு. அவர் ஃபோன் பண்ணும்போதே சார் கரண்ட் இல்லைன்னு எப்படி சொல்லுவார்? நீங்கள் எங்கே பார்க்குறேன்னு தான் கேட்டீங்க, அதுக்காக அவர் பதில் சொன்னார். உள்ளே போனோடனே அங்கே கரண்ட் இல்லை. இப்போ என்ன ஆச்சு, இல்லைன்ற ஒரு வார்த்தை மறுபடியும் வருது. மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்லுங்க, அப்பா இங்கே வர கரண்ட் வர இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்தேன், எப்படியாவது யூபிஎஸ் போட்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. யூபிஎஸ் ஆன் பண்ணிங்க, அது கையன்னு கத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது சார்ஜில் ஆன் பண்ணல, சார்ஜில் ஆனு பண்ணல. கரெக்டுங்களா? அங்கேயும் இல்லை. அப்போது அந்த இல்லைன்றது அப்படியே தொடருது. ஆன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டில் கொஞ்சோண்டு இருக்கிற அந்த ஒரு மிச்சம் நிம்மதி இருக்கிற கரண்ட்டில் அதை ஆன் பண்ணுறீங்க, பிரிண்ட் எடுக்கிறீங்க, அதில் பார்த்தா இங்க் இல்லை. இதெல்லாம் சேலஞ்சாக வருது, பட் டல்லாக வருது. எடுத்துறீங்க பிரிண்ட்டு. இப்போ ஃபோன் பண்ணுறீங்க, எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, போகிறீங்க. இப்போ இதில் நான் எப்படி சொல்லுவேன்னா, உங்கள்கிட்ட ஒரு 3 ரூபா கொடுக்குறேன். அப்போ அந்த 3 ரூபா கொடுத்தேன்னா அப்படியே அந்த 3 ரூபா எடுத்து போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணுமா, இல்லை 1 ரூபா கொடுக்கணுமா? 3 ரூபா கொடுத்து அப்படியே கொடுங்க, நான் 3 ரூபா தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறதுல என்ன ஆகுன்னு தெரியுமா, உங்கள்கிட்ட 3 ரூபா கொடுத்து அது 3 பங்கா போடுங்கன்னு நான் சொல்கிறேன். பங்கா போடுங்கன்னா 1/3 1/3 1/3 இப்படி தானே போடுவீங்க? ஆமாங்க. திருப்பி 3 ரூபா, ஏன்னா 3 பங்கா போட்டீங்கன்னா 3 ரூபா. இப்போ இல்லை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இல்லைன்றதுக்கு எஃபர்ட் கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 1/3 ப்ராப்ளத்துக்கு கொடுத்துட்றீங்க, அடுத்த 1/3 இல்லைன்றதுக்கு கொடுத்துறீங்க, அடுத்த 1/3 பண்ணிடலான்றதுக்கு கொடுத்துறீங்க. இப்போ உங்ககிட்ட மிச்சம் என்ன இருக்குது? பண்ணிடலான்னு இருக்குதா, ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை இருக்குதா? பண்ணிடலான்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ அவருக்கு தேவை பண்ணிடலாம் தானே, ப்ராப்ளம் இல்லை தேவையில்லைல்ல. இப்போ இஸ்இக்குவல் டு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 1 தான். ஏன்னா 3 பங்கா போட்டீங்க, அதில் 1 தான் கொடுக்குறீங்க. இப்போ 3 இஸ்இக்குவல் டு எவ்வளோ ஆகிப்போச்சு? 1 ஆகிப்போச்சு. அப்போ 3 இஸ்இக்குவல் டு 3 போடணும்னா சொல்லும் போதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு போங்க. அது ஏன் ப்ராப்ளம் இல்லை பண்ணிடலான்னு சொல்கிறீங்க? இது எல்லாருமே சொல்லலாம், பிரச்சனை இல்லை பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை பண்ணிடலாம், பார்த்துக்கலான்னு சொல்லுங்க, பண்ணிடலான்னு சொல்லுங்க டைரக்டா. ஸோ அந்த எனர்ஜி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஒத்துக்க வேணாம், ஆனால் யோசிச்சு பார்க்க சொல்லுங்க, அதில் ரிசல்ட் சொல்கிறதுனால அப்படியே. நான் சில பேர்கிட்ட எனக்கு அது என்னென்னா, நான் சொல்கிறதுனால அப்படி ஆகிடுமா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனையும் எண்ணம் போல் வாழ்க்கையுமே நம்பாமல் சில பேர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அதாவது இங்கே ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கை இன்னொருத்தர் சொல்லி தானாக வராது. அவங்களே இப்போ நான் சொன்ன விஷயத்த ரீகால் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்,
அதுக்கு விவேகானந்தர், நான் வந்து விவேகானந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. விவேகானந்தர் சொன்னதை நான் அப்பப்போ ஹைலைட் பண்ணுவேன். நம்பிக்கை அதுவே வெற்றியின் தாரக மந்திரத்தின் மகிமை அப்படின்னு சொல்வார். ஸோ அந்த மகிமை அப்படின்றது வந்து அதோட ஃபோர்ஸ். ஓகேங்களா? அது வந்து சொன்னால் பத்தாது, உணர்தல். இதில் வந்து உணர்றதுக்கும் விஷயம் இல்லை. நீங்கள் வேணால் எல்லாத்துலேயும் பாருங்கள், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக முடிஞ்ச நாளுக்கும் பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள். ப்ராப்ளம் இல்லைன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு வரும்போது அது சேலஞ்சோடு முடியுதா இல்லை ஈஸியாக முடியுதான்னு பாருங்கள். அப்போது அதுதான் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். திருப்பி அதுதான் சொன்னேன், நீங்கள் என்ன வார்த்தையை நீங்கள் வாயிலேருந்து போடுறீங்களோ, ஓகேங்களா, அது சும்மா யோசிக்காமல் போட்டிங்கன்னா வாயில் இஷ்டத்துக்கு வரும். யோசித்து போட்டிங்கன்னா நிறுத்தி நிதானிச்சு வரும். அப்போ நிறுத்தி நிதானிச்சு வருது அப்படின்னா உங்களை உடனே பேசணும்னு யாரும் சொல்லலை. உடனே நீங்கள் ரிப்ளை பண்ணோன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். யோசித்து பேசும்போது கரெக்டான வார்த்தையை பேசணும்னா வாயிலேருந்து வரும்போது நிறுத்தி வரும்போது ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க வேர்ட்ஸை. வெளியில் போட்ட வார்த்தையை தூக்கி வாயில் போட்டுக்க முடியாது. கரெக்டுங்களா? அதே நேரத்தில் வெளியில் அனுப்பும்போது அந்த வார்த்தையை பவர்ஃபுல்லான வேர்டு அனுப்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி நான் விவேகானந்தர் இதை சொன்னாருன்னு திருப்பி சொல்கிறேன், அது பவர்ஃபுல்லாக இருந்ததால் தான் சொல்கிறேன். அது பவர்ஃபுல்லாக இல்லாத வார்த்தையை இவர் சொன்னாருன்னு எங்கன்னா கோட்டு கொடுக்குறாங்களா? யாருமே கோட்டு கொடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து நம்ம சொல்லும்போது எல்லாமே டபுளாக சொல்கிறோம். இங்கே ஆற்றல் பெருகணும்னு சொன்னால் இந்த ஆற்றல் எல்லாமே பேராற்றலாக மாறும் அப்படின்றத கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் இந்த ஆற்றல் செஷனில். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஆக்சுவலாக என்னென்னா, உங்களை வந்து ஸ்கொயர் மேன் சொல்கிறாங்களே, இந்த ஸ்கொயர் மேன் சொல்கிறாங்களே என்ற வார்த்தைக்கு அதிக பதில். நீங்கள் ஸ்பைடர் மேன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். எங்கே பார்த்தீங்க? தேட்டரில் பார்த்தீங்க. நேரில் என்னைக்கு நான் பார்த்தீங்களா? இல்லை. சரி. சூப்பர்மேன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எப்படி இருப்பார்? ஐ மீன் அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு பின்னாடி அந்த விங்ஸ் மாதிரி பறந்து அவரும் ஒரு நல்ல ஃபிசிக்காக இருப்பார். டிவியில் பார்த்துருக்கீங்க. அவரும் நேரில் பார்க்கல. கரெக்டுங்களா? ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு யார் வந்தாலுமே அவர் தான் சூப்பர்மேன். அந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அவர் வந்தாலும் அவர் தான் ஸ்பைடர்மேன். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட ஒன்று கேட்பீங்க, ஸ்பைடர்மேன் கொஞ்சம் பறந்து காமிங்க, ஒட்டி காமிங்கன்னா ஒட்டுவாரா பறப்பாரான்னு கேட்டால் பண்ண மாட்டார். ஆனால் இப்போ ஸ்கொயர் மேனு எப்படி யார் வச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் ஸ்கொயர் மேனு சொல்கிறத நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்ககிட்ட ஸ்கொயராக கேள்வி கேட்பேன். ஓகே. அந்த ஸ்கொயராக கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கேள்விகளுக்கு மறுபடியும் கேள்வியாக தான் கேட்பேன். அந்த கேள்விக்கு உங்களுக்கு தேவை மறுபடியும் பதில். அதனால் நீங்கள் பதில் வேணுன்றதால மறுபடியும் நீங்கள் கேள்வியாக கேட்பீங்க. அந்த கேள்விக்கு நான் மறுபடியும் கேள்வி தான் கேட்பேன். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், மறுபடியும் கேள்வி தான் கேட்பேன். அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். பல கேள்விகள் இருக்கும். ஆனால் பல கேள்விகளில் அந்த கேள்வியை நீங்கள் உணர்ந்து அதுக்குள்ளேயே பதில் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ற வரைக்கும் நான் கேள்வி தான் கேட்பேன். இது ஸ்கொயர் கான்செப்ட்னு சொல்லுவேன். இந்த ஸ்கொயர் கான்செப்டை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன்னா பதில் மறந்துடும், ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. உங்களையே யோசிக்க வச்சேன்னா, சிந்திக்க வச்சது. ஏன்னா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சிந்தனை கண்டிப்பாக வேணும். அந்த சிந்தனையை உங்ககிட்ட தூண்டி அந்த ஆற்றலை பெருக்கி உங்கள் பிரெயினை ஆட்டோமேட் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறதுனாலே யோசிக்கனாலும் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இதில் செய்கிறோம். இப்போது ஆற்றல் அதே சொல்லிட்டு கூடவே வந்து ஸ்கொயர் மேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன், ஸ்பைடர் மேன் சூப்பர்மேனை நீங்கள் பார்த்தீங்களே இல்லையோ, எல்லாருமே வந்து நான் செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளில், நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் அந்த கிளாஸோட கோர்ஸ் மாடியூல்லாம் பார்த்து அந்த என்கிட்ட நிறைய பேர் டிஸ்கஷன் வந்து அதில் நல்ல ஒரு ரிசல்ட் அவங்க பார்த்து டபுளா ட்ரிபிளா ஸ்கொயரா, அதாவது டபுளான்னு சொல்கிறத விட மல்டிப்ளிகேஷனா, ஓகேங்களா, அது அவங்க ரிசல்ட் பார்த்ததால அவங்க வச்ச பேர் தான் ஸ்கொயர். அதனால் இப்போ நீங்கள் யாரை பார்த்தீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஸ்கொயர் மேனை பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கு வந்து அது ஒரு ரிசல்ட் நல்லா இருக்குண்ணா, இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் மேனை பார்த்த சந்தோஷம் இருக்கா? கண்டிப்பா. அப்போ நேரில் பார்க்குறீங்களா இன்னும் சினிமாவில் அதெல்லாம் நடிப்பு, இது உண்மை. அப்போ அந்த ஸ்கொயர் மேன் என்ன பண்ணணும், அந்த ஸ்கொயரை பற்றி ஒரு விஷயங்களை சொல்லணும். இப்போ ஏபிசிடி போய் பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர்னு சொன்னால் அந்த ஸ்கொயர் எங்கே இருக்கும்? அது அந்த டூ போடுவாங்க. ஏக்கு மேலே 2 போடுவாங்க. கரெக்டுங்களா? ஏக்கு மேலே 2 போடுறாங்க. ஏ ஸ்கொயர்னா ஏ போட்டு ஸ்கொயர்னு எழுத வேண்டியது தானே. அது ஏன் ஏ போட்டு 2 போடுறாங்க? 2னா 2 வாட்டி அதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 2 வாட்டி ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது கூட 2ன்னு ஏன் போடுறாங்க? 2ன்ற விஷயத்துக்கு ஒரு பெரிய பவர் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2 × 2 = எவ்வளோ? 4. 2 + 2 = எவ்வளோ? 2 + 2 4. ரெண்டுத்துக்குமே ஒரே பதில் வருது. இதே மாதிரி பதில் உள்ள வரக்கூடிய வேற எதனா ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்போம்.
உங்களை யோசிக்க வைக்கிறோம்ல, அது இந்த ஆற்றலோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது. ஓகே. ஆனால் அந்த நம்பருக்கு வேல்யூ கிடையாது. ஓகே. 0ங்களா? 0. அதுவும் அதே தான். 0 + 0 = 0. 0 × 0 = 0. ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னு சொல்லி கேட்டிங்கன்னா எது சொல்லுங்கள் பார்ப்போம்? 0ங்களா? 0 எப்படி பவர்? இல்லை, ஏன்னா அது எதால் இது மல்டிபிள் பண்ணாலும் 0 இதாகும். எதனால மல்டிப்ளை பண்ணாலும் அது டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போது ஒரு நாடு ஏன் நம்ம சொல்லுவோம் இந்த நாடு பயங்கர பவர்ஃபுல்? ஏன்னா அந்த பவர்ஃபுல்லுன்றத அந்த நாடு இன்னொரு நாடை வாழ வச்சதால சொல்ல மாட்டாங்க, அழிச்சிரும்ன்ற பயத்தில் சொல்லுவாங்க. அது நிஜமாவே அழிச்சிரும். அந்த 0க்கு வந்து பவர் எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 ஆகிடும். ஆனால் ஸ்கொயர் அப்படி கிடையாது. நீங்கள் எதை ஒன்றாலும் பண்ணுங்க, அது ஸ்கொயராக தான் வரும். ஒன்று கொடுத்தா ஒன்று வர்றது பதில் அது மல்டிப்ளிகேஷனில் வருதுன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது ஸ்கொயர் சொல்கிறதுல நானும் வந்து ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. இது ஏன் இது இன்னும் கொஞ்சம் அச்சு வைக்கிறாங்கன்னா, நான் ஒரு செஷன் எடுக்கிறேன். H²W². H² இஸ் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ், W² இஸ் வெல்த் அண்ட் வெல்னஸ். இப்போது Hக்கு 2 ஸ்கொயர் போட்டோமா, Wக்கு 2 ஸ்கொயர் போட்டோமா, அப்போ 2 மேலே வந்துச்சா, அது Hன்னு போட வேண்டியது தானே, W போட வேண்டியது தானே. அது ஏன் H² W² போட்டாங்க? ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டில் இப்போ ABCD அப்படியே Z வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கொயர் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு பவர்ஃபுல்லான வேர்டை மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏக்கு 2 வார்த்தை சொல்லுங்கள், ஒரு பவர்ஃபுல்லான 2 வார்த்தை. இப்போ நான் வந்து ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ்ன்னு சொன்னேன். ஓகே. ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் சொன்னேன் H²க்கு. அப்போ ஏக்கு 2 சொல்லுங்க பாப்போம். ஓகே. பவர்ஃபுல்லான வார்த்தைங்களா? ஆல்ஃபா. ஓகே. எதை சொன்னாலும் கரெக்டு. சரி, நானே சொல்கிறேன். ஓகே. உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவேன். அக்செப்ட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவேன்? இப்போ நான் அதுக்கு A² என்ன பண்ணேன்? அப்ரிஷியேட் அண்ட் அக்செப்ட். ஓகே. ஓகேவா? 2 சொல்லிட்டேன்னா அடுத்தது Bக்கு சொல்லுங்க. ஓகே. பவுன்ஸ். ஓகே. பவுன்ஸ் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவான். ஒரு செக் பவுன்ஸ்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அதில் ஒரு நெகட்டிவ் இருக்கு. பவுன்ஸ் ஆயிடுச்சுப்பா அப்படி பவுன்ஸ். இப்போ இங்கே பாருங்களேன், பவுன்ஸு பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பாசிட்டிவா பேக்கு பாசிட்டிவா? ஃப்ரண்ட் தான் பாசிட்டிவ். பவுன்ஸ் பேக்கு திரும்பி வந்துட்டா இருப்பான்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அது ஏன் ஒரு நெகட்டிவ் சொல்லி திரும்பி வந்தா சொல்லலாம்? அப்போ ஏதோ ஒரு அடிபட்டாருன்றது வருது இல்லை? அந்த இடத்துல வந்து பிகின் பிக் சொல்லுங்க. பிகின்ன்றது ஆரம்பம், பிகின்றது சிறப்பானது, பெருசு, அது மாதிரி சொல்லுங்க. சூப்பர். ஓகேவா? அடுத்தது Cக்கு சொல்லுங்க. நிறைய யோசிக்க வைக்கிறீங்களா சார்? ஓகே. ஸோ யோசிக்க வைக்கிறது தான் ஆற்றல் செஷன். அப்போ எல்லாமே டபுளாக அப்படி பாசிட்டிவாக மல்டிப்ளிகேஷனோடு சொல்லும்போது அப்போ என்ன ஸ்கொயர் மேன் சொல்கிறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யூனிவர்சல்லே எனக்கு வந்து நிறைய புரிய வருது ஏன் உங்களை வந்து ஸ்கொயர் மேன் சொல்கிறாங்க. இப்போ A to Zக்கு நீங்களே எழுதி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு நிறைய வரும். அந்த ஆற்றல் செஷன் அட்டன் பண்ணுங்க. இப்போ ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற செஷன் வந்து MMU at MMA. இப்போ சொல்லுங்க, இதில் என்ன ஸ்கொயர் நீங்கள் பார்த்தீங்க? MMU at MMA. எல்லாமே கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஆனால் யோசிச்ச அடுத்த செகண்ட் பதில் சொல்கிறது தான். நீங்கள் ஆற்றல் செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா பதில் வந்துடும். ஓகேங்களா? ஏன் ஆற்றல் செஷன் அட்டன் பண்ணுன்றதுக்கு தான் இது ஒரு காரணம். இப்போ MMUன்றது வந்து என் பிஸ்னஸ் நான் சொன்னேன், மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி என்னோட ஆர்கனைசேஷன் பேரை வச்ச உடனே யூனிவர்சல் பிளெஸிங்ஸில் எனக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் எனக்கு ஒரு வென்யூ கிடைக்குது, அதில் எனக்கு மெம்பர்ஷிப் கிடைக்குது. MMU at MMA. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே MMU M² யூனிவர்ஸ், இங்கே பாருங்க M² அசோசியேஷனாக நிறைய பேர்ட்ட நெட்வொர்க். இந்த மறுபடியும் M² பார்த்தீங்கன்னா M². சிறப்பாக போடுங்க. இப்போ இதில் என்னன்னா ஸ்கொயர் மேன்னு போட வரும்போது இந்த H² W²க்கு உண்டான ப்ரொமோஷன் ஃப்ளையர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் போடும்போது நான் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா
ஸ்கொயர் மேன் சொன்னதால ஸ்கொயர் மேன் SQUAREMAN அப்படியே போட்டார். ஸ்கொயர் மேன் ஆற்றல் தேவகுமார் அப்படின்னு போட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என்னமோ ஸ்கொயர் மேன் ஆற்றல் தேவகுமார் போகிறதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆற்றல் தேவகுமாரே வந்து ஆற்றல் கிளாஸ் எடுக்கிறதால ஆற்றல் தேவகுமார் போட்டிட்டீங்க, அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஸ்கொயர் மேனு ஸ்பைடர் மேன் இதெல்லாம் வரும்போது அந்த அளவுக்குலாம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம்ப்பா. நீ என்ன பண்ணு, மேன் ஸ்கொயர் அப்படின்னு போடுவாங்களே, மேன் ஸ்கொயர், எம்க்கு அப்புறமா தான் ஸ்கொயர் போடுவாங்க. அது மாதிரி இருக்குது. ரவுண்ட் பண்ணால் 2 ஃபஸ்ட்டு போட்டுக்கோ, அப்புறமா மேன் போடுங்க. அப்போ எல்லா வேர்டுலையுமே டபுளாக ஆன பிறகு யோசிக்கிறதுக்கு ஆக்கிறதுக்கு முன்னாடி டபுளாக யோசிங்க, இது டபுளாக வரணும்னு யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஸ்கொயர் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு 2 வாட்டி திங்க் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஏவை திங்க் பண்ணால் பேர் சொன்னேன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சொன்னேன். அப்போது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இப்போ ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்கன்னுவாங்க. ஒரு தடவைக்கு நீ 2 தடவை யோசிச்சிருந்தா இது மாதிரி நடந்திருக்குமாப்பா அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அது நடந்த பிறகு 2 வாட்டி யோசிக்கிறதுக்கு ஸ்கொயரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கொயர் மேன் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கொயர் போடு, நடக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி. ஸோ ஒரு லெட்டருக்குமே 2 தடவை யோசிங்கன்னு சொல்லும்போது ஏக்கு முன்னாடி 2 ஸ்கொயர் போட்டு நீங்கள் எழுதுறது எங்கேயும் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஆற்றல் செஷனில் எல்லாத்தையுமே முன்னாடி போடுங்க, 2 போட்டு அப்புறமா எழுதுங்க. அப்படி போட்டோன்னா எல்லாமே டபுளாக பண்ணணும், டபுளாக பெருகுன்றத ஃபார்முலா மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ராமானுஜர் கூட எப்படி அவருக்கு இந்த ஃபார்முலா வந்ததுன்னு சொன்னால், மேக்ஸில் ரொம்ப வீக் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல எங்கே சார் இது மாதிரி நீங்கள் சொல்கிற ஃபார்முலாலாம் இல்லாத பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கு ரிசல்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு கனவுல வருது, அதை நான் அப்படியே டிராஃப்ட் பண்ணுறேன். அது ஃபார்முலா கூட எழுதலை, நான் வரைகிறேன். அந்த வரைஞ்சது தான் ஃபார்முலா மாறுது அப்படின்னா இட்ஸ் எ பிளெஸ்ஸிங்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் நான் நினச்சி சொல்கிறேன் நிறைய விஷயங்களை. அதுக்கான காரணங்கள் என்னோடய குருமார்கள் எனக்கு கொடுத்துருக்க தீட்சைகள், பயிற்சிகள், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், உணர்றேன். யூனிவர்சல் பிளெஸ்ஸிங்ஸோடு நான் ட்ராவல் பண்ணுறதால எனக்கு இது மாதிரிலாம் வந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வந்து ஆற்றல் ஸ்கொயர் போட்டு ஆற்றல் போடணும். இது தொடர்ந்து அண்டை கிளாஸ் எடுக்கிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆற்றல் செஷன் வந்து ஒரு 48 நாள் கோர்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். 48 நாள் கோர்ஸுக்கு இது மாதிரி ஸ்கொயர் போட்டு போட்டு போடுற மாதிரி ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம். அதாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன். அந்த ஸ்டோரியில் வந்து புரூஸ்லியை பற்றி சொல்லுவாங்க. அந்த புரூஸ்லியை பற்றி சொல்லும்போது புரூஸ்லி கிட்ட ஒரு நிருபர் போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவரை நிற்க வச்சுட்டு 10,000 பேர் போய் அவரை குத்தணுமா. அவர் குத்து வாங்கிட்டே இருக்கார். குத்து வாங்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வலிக்கு வேலை. அவர் பாட்டுன்னு அசால்ட்டாக குத்துப்பா வாங்கிக்கிறேன்னு வாங்குறாரு. வலியில் ஒன்றுமே பண்ணல, வரவங்க ஒரு குத்துட்டு போயின்னே இருக்காங்க. அப்போ நிருபர் போய் கேட்குறாரு அவரை, சார் இத்தனை பேர் வந்து குத்துறாங்க, உங்களுக்கு வலிக்கவே இல்லையா, நீங்கள் பயப்படவே மாட்டிங்களா வலிக்குன்னு சொல்லும்போது, அப்போது புரூஸ்லி சொல்கிறாராம், நான் வந்து 10,000 பேர் ஒன்று குத்தும்போது எனக்கு வலிக்கல, நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு நான் பயப்படுவேன். அது யார் மாதிரி ஆள்னா, இந்த ஸ்கொயர் மேன் மாதிரி, இந்த ஆற்றல் தேவகுமார் மாதிரி ஒருத்தர். யார் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த 10,000 தடவை ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஒரு கொத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஒரு குத்துனாருன்னா வலிக்கும் பார்ப்பாது. அந்த மனுஷனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னார்னா, இங்கே நான் சொல்ல வரக்கூடியது இது புரூஸ்லி சொன்னது, நான் கதையில் படித்தது. இது வந்து மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரும்போது அப்போது ரிசல்ட் ஓரியன்டாக நல்லா இருக்கணும் போது அந்த புரூஸ்லி சொன்னது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயராக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், ரிசல்ட் கன்ஃபார்மாக உண்டு. இப்போது H²W² மறுபடியும் வரேன். ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ், வெல்த் அண்ட் வெல்னஸ், இந்த 48 நாள் கோர்ஸு ஆற்றல் செஷனை வந்து நம்ம கொடுக்குறோம். அதில் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம். ஒரு நாள் டைரக்ட் கிளாஸாக. இப்போ ஸ்கொயர் மேன் சொன்னதால் இப்போ நானும் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ப்ரிப்பரேஷன் கிளாஸை கூட ஏன் ஒரு டைரக்ட் கிளாஸாக கொடுக்கக்கூடாது, அதுதான் H²W² டைரக்ட் கிளாஸாகவே ப்ரிப்பரேஷன் கிளாஸே கொடுக்குறோம். அது வந்து மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் வர 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 அன்றைக்கி டியூஸ்டே காத்தால 9 to 1 ஒரு செஷன், மதியானம் லஞ்சு, மறுபடியும் 2 to 5 செகண்ட் செஷன் நடக்குது. இதில் டீ பிரேக்லாம் நடுவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பற்றி பேசுகிறோம் ஒரு 1.5 ஹவருக்கு, அப்புறமா வந்து ஹாப்பினஸை பற்றி பேசுகிறோம் ஒரு 1.5 ஹவருக்கு, அப்புறமா மறுபடியும் 1.5 ஹவருக்கு வெல்த்தை பற்றி, அப்புறமா வெல்னஸை பற்றி 1.5 ஹவர். 4 செஷன், 4 குருமார்கள் வராங்க. அதில் டாப் லீடர்ஸ் உங்களுக்கு
ஒரு எனர்ஜெட்டிக்காக ஸ்கொயராக புரிகிற மாதிரி கொடுக்கக்கூடிய எனர்ஜி கொடுக்கக்கூடிய குருமார்கள். நான் குருமார்கள் தான் சொல்லணும், எங்கள் ட்ரெயினர் அப்படிலாம் கிடையாது. குருமார்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினர்னா கூட ட்ரெயின் பண்ணுவாங்க, ட்ரெயின் ஆனால் தான். குருமார்கள் கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இனிஷியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடத்துவீங்க. அதனால் குருமார்களை கூப்பிட்டு அங்கே வந்து இந்த விஷயத்தை செய்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக க்ரியேட் பண்ணி தரோம். வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழை நீரை பிடிச்சிக்கணும் எடுத்து சொன்னோம் பார்த்தீங்களா. இல்லை ஒன்று சொல்லுவேன், என்னோடய பிஸ்னஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ். ஒரு கரெக்டாக அந்த பிஸ்னஸில் வந்து எப்படி சிறப்பாக செய்யணும் அப்படின்னா, கடன் கொடுத்து தான் வியாபாரம் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது. உங்கள் வியாபாரத்தில் உங்கள் பொருள் நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் நல்லா இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. பொருள் கையில் வச்சுருந்தா அது காசு கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு போவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, எல்லோரும் கையில் காசு வாயில் தோசைன்னுவாங்க. ஏன்னா கையில் காசு கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போப்பா அப்படின்வாங்க. நான் சொல்கிற ஆற்றல் தேவகுமார் சொல்கிறது, ஸ்கொயர்மேன் சொல்கிறது, வாயில் காசு வாயில் தோசை. கேளுங்க அது என்ன விஷயம், என்னது சார் நீங்கள் கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மேகம் தண்ணி கொடுக்குதுன்னு சொன்னேன். ஒரே ஒரு ட்ராப் வாட்டரு, அது கையில் வாங்கினீங்களா வாயில் வாங்கினீங்களா? அப்போ கையில் வாங்கி வாய்க்கு எத்தும் போக முடியல. அப்போ கைக்கும் வாய்க்கும் தூரம், வாய்க்கு எத்தும் போகல, அங்கேயே காஞ்சிடுச்சு. அதே மாதிரி கையில் காசு கொடுத்தோன்னே அந்த பொருளை வந்து கொடுக்க முடியாத, அது கை கட்டினதுக்கு வாய் கட்டலப்பா அப்படின்லாம் அந்த காலத்தில் சும்மா சொல்லலை. கை கட்டினதுக்கு வாய் கட்டாத போது கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து காசெல்லாம் சாப்பிட முடியாது, அந்த தண்ணி எடுக்கலாம். அப்போ வாயிலே பிடிச்சிக்கிறீங்க. அப்போது நம்ம எது கொடுத்தாலும் வாயில் காசு வாயில் தோசை என்ன சொல்கிறான்னா, கைக்கும் வாய்க்கும் தூரம், அப்போ வாயிலே பிடிச்சிக்கலாம், உடனே வேலை முடிஞ்சிடும்ன்ற மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் பண்ணுறதுக்காக வாயில் காசு வாயில் தோசைன்னு சொல்கிறோம். இது வித்தியாசமாக இருக்கும் புதுசாக கேட்டுக்கிறதுக்கு. வாயில் காசு வாயில் தோசை கூட வாயின்னு 2 வருதா? அப்போ வாய் ஸ்கொயர் ஆச்சா? இதனால தான் சொல்லும் போது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கொயரை யோசிச்சு பாருங்க, அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். எங்கே ஆற்றல் செஷனில் ஃபுல் டே காத்தால 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த செஷன் நடக்குது. 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் செஷனில் எல்லா குருமார்கள் வராங்க. உங்களுக்கு நான் வந்து இது ஒரு 15 வருஷமாக இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் படிச்சிருக்கேன். ஸ்பிரிச்சுவல்ன்றது சொல்கிறது இட்ஸ் அ லைஃப் சயின்ஸ் தான். ஸ்பிரிச்சுவல்ன்றது தனியாக சாமியாரெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன் கோட்டு போட்டுன்னு ஒருத்தர் சாமியார் ஆக முடியாதா? நமக்கு வந்து நம்ம என்ன தன்மையில் நம்ம இந்த லைஃப்பில் நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோம், இந்த லைஃப்பை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், இதில் எப்படி வாழுறோம், அது வந்து ஒரு வாழும் கலை ஸ்பிரிச்சுவல். அந்த இடத்துல எங்கே பயிற்சி, நான் தந்திர யோகா முடிச்சிருக்கேன். தந்திர யோகா இஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதில் தந்திர மந்திரம்லாம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், இட்ஸ் அ லைஃப் சயின்ஸ். இந்த லைஃப்பை எப்படி வந்து ஒரு ஹாப்பியாக லீட் பண்ண முடியுமோ அந்த கலையை கற்றுக் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சொல்லலான்னா, தந்திர யோகா இஸ் ஏ ஷார்ட்கட். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேணாம், இட்ஸ் அ ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி யோகாலேயே. விநாயகர் வந்து சிவபெருமானை சுற்றிட்டு பழம் வாங்கிட்டாரு, முருகர் வந்து உலகத்தை சுற்றிட்டு வந்து அந்த பழத்தை கேட்குறாரு. இதில் 2 பேரில் யார் புத்திசாலி? அதாவது விநாயகர் வந்து உலகத்தை ஏன் சுற்றணும், அம்மா அப்பா தானே நமக்கு உலகம் அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் இது ஸ்வீட்டாக மாம்பது மாதிரி போயிட்டு அம்மா அப்பா முடிச்சுட்டு மாம்பத்தை கையில் வாங்கிட்டாரு. அப்போ தான் முருகர் சுற்றிட்டு வராரு. மாம்பத்தை ஆல்ரெடி அவர் வச்சுட்டு இருக்காரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மையப்பனே உலக தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. இது வந்து ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு. முருகர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தார், இங்கே இவர் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டார். இப்போ சரிப்பா பரவாயில்ல, விநாயகரையே போய் சுற்றிட்டு வான்னு சொன்னால் கண்டிப்பாக அவரால் முடியறது இல்லை. ஏன்னா இப்போ உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சவங்களால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியுது, கரெக்டுங்களா? ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆற்றலில் இந்த செஷனை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கில் இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இதில் சொல்லுவோம். அதே நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கே ஃபுல்லாக பண்ணின்னு இருக்கவங்க ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பண்ணுறதுக்கு உண்டான யுக்திகளும் கொடுப்போம். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி பேசினார். சார் எனக்கு ரொம்ப பிரச்சனை சார். என்ன சார் ரொம்ப பிரச்சனை? அவர் வந்து என்னை ஃபோன் பண்ணி, சார் நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும், என்ன பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்னா, அதாவது பிரச்சனையிலேருந்து வெளில வரணுமா நீ சந்தோஷமா, நான் 2 ஒன்று தான். பிரச்சனையிலேருந்து வெளில இருந்தால் என்ன பண்ணுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அது ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் நான் சந்தோஷமா இருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க, நான் பதில் சொல்லிட்டு போகிறேன். கரெக்டுங்களா? எனக்கு ரொம்ப பிரச்சனை சார், என்ன பண்ணா, அவர் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் சொல்லும் போதே என்ன பண்ணுறாருன்னா, இந்த டோரு RAS டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறாருன்னா, இங்கே உள்ள வந்து ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிரச்சனை சார், அது என்ன எக்கோ அடிக்குது, ரொம்ப பிரச்சனைன்னு அடிக்குது. கரெக்டுங்களா? அது மாதிரி இல்லாமல் சார் நல்ல சந்தோஷத்தில் இருக்கணும்,
ஹாப்பியாக இருக்கணும். என்ன பண்ணணும்னா அதுதான் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த செஷனில் காத்தால ஹெல்த்தை பற்றி சொல்கிறோம். ஹெல்த்தை பற்றின்னு சொல்லும்போது நான் ஒரு 15 வருஷமாக காலமாக எனக்கு ஒரு தேடுதல். அந்த தேடுதலில் நான் படித்ததில் முத்ராஸ் படிச்சிருக்கேன். நான் ஜப்பான் போயிட்டு முத்ராஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 1000 ஆடியன்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஜப்பானில் ஆயுஷ் ஒரு டீமாக நாங்கள் போனோம். நான் ஒரு சொசைட்டி வச்சுருக்கேன், ஆயுஷ் வேதாந்த் குளோபல் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சொசைட்டி. இதில் வந்து ஆயுஷ்க்கு ஃபுல் ஃபார்மே நிறைய பேருக்கு தெரியுது. ஆயுஷ் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள். தெரியாது தப்பு இல்லை, ஆனால் தெரிவிக்காதது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுஷ், ஆயுர்வேதா AYUSH, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதினு உள்ள சொல்லுவாங்க, யுனானி, சித்தா, ஹோமியோ எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. இப்போது என்னோட ஆயுஷில் எப்படி சொல்லணும்னா, ஆயுஷ் நான் ட்ரேட்மார்க் எடுத்திருக்கேன். அந்த என்னோட ஆயுஷில் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா WA வரும். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணி இதனால தான் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதில் 2A போடுவேன். 2A போடும்போது இந்த சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா டாக்டர்ஸ் எல்லாருமே அலோபதி ஏற்றுக்கிறதே இல்லை. ஓகேங்களா? அதே நேரத்தில் அதோட இன்னும் கொஞ்சம் இது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மோசம்னு வார்த்தை யூஸ் பண்ணல பாருங்கள். ஏன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் நிறுத்தி வார்த்தையை தேடி யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அதோட மோசன்ற வார்த்தை யூஸ் பண்ணால் நெகட்டிவ். அதோட ஸ்பெஷல் என்னான்னு கேட்டால் அது வஞ்சப்புக்கு ஜேனி மாதிரி தான் இருக்கும். அதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலோபதி டாக்டர் சுத்தமாக ஆயுர்வேதா சித்தாவை ஏற்றுக்கிட்டு கிடையாது. கரெக்டுங்களா? அதுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது, ப்ரூஃப் இல்லாததால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அலோபதி டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. நிறைய நேரத்தில் அது வந்து சிம்டம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டு தான். ரூட் காசை வந்து அப்புறமா இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த ஸ்கேனை பண்ணு, அதுனா இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஹெல்த் சொசைட்டி வச்சுக்கிறதால பகிரங்கமாக சொல்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. உங்களோட இன்சூரன்ஸ் வேல்யூ பார்த்து தான் உங்களோட நோயே தீர்மானிக்கிறாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத உங்களை பயமுறுத்துகிறாங்களோ, உங்களை சாஃப்ட் பண்ணாங்களோ. நேற்று கவர்மெண்ட் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஹெல்த் செக்கப்புக்கு போனேன். அங்கே போனால் 3000 ரூபாய், 20,000 மதிப்புள்ள ஒரு டெஸ்ட்டை வெறும் 3000 ரூபாயில் கொடுக்குறாங்க. இதுவே 20,000 ரூபாய் கட்டி கூட நான் வந்து அலோபதி ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தால் எனக்கு என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் போட்டு அங்கே ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கு இருக்காது. என்னோடய இன்சூரன்ஸ் 30 லட்ச ரூபாய்க்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக 30 லட்ச ரூபாய் பில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்னென்ன இருக்குது குறைகள், யாருக்கு குறை இல்லை, எல்லாருக்குமே குறை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து ஹெல்த் அண்டு ஹாப்பினஸ்ன்னு சொல்ல வரதில் இருக்கிறது எப்போவுமே அழிய போகிற உடம்பு தான். கரெக்டுங்களா? இந்த சோலுக்கு தான் வயசு கிடையாது, பட் பாடிக்கு வயசு உண்டு. அது வந்து அந்தந்த வயசில் அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் வரும். வயசாகி போச்சா, கால் வலிக்குதுன்னா கால் வலி வரதான் செய்யும். கரெக்டுங்களா? அதுக்காக 100 வயசு வரைக்குமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஹெல்த்தியாக இருந்திருந்தீங்கன்னா அது 100 வயசு வரைக்குமே கால் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே நல்லா இருக்கான்னு கேட்டால் அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வலிகள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ட்ரிம்மாக வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நாள் தாக்கு பிடிச்சிருக்கும். அப்போது ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்றத கவர் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த பயிற்சிகள் எல்லாம், உடற்பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு கொஞ்சம் பிராணாயாமா அது மாதிரிலாம் என்ன பண்ணணுமோ, பாடிக்கு என்னென்ன தேவை. இப்போ கொரோனாவில் நிறைய பேர் தப்பிச்சிக்கினவங்க எல்லாம் பிராணாயாமா பண்ணவங்க, மாட்டிக்கணுன்னாங்களாம் மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க. மூச்சுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாது. நிறைய பேர் மூச்சை இழுத்தா வயிறு வெளில வரணும்னே தெரியறதில்ல. மூச்சை இழுக்கும்போது டம்பூச்சிக்கிறாங்க. மூச்சை கொஞ்சம் இழுங்கன்னு சொன்னால் மூச்சையும் எடுத்துக்கிறாங்க, வயிற்றையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இல்லை, வயிறு வந்துட்டு ஒரு பலூன் மாதிரி மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும். இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ். இதில் என்னென்னா ஒருத்தர் முன்னோக்கி போனோம் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணாங்கன்னா முன்னோக்கி போவாங்க. அவங்க ஒழுங்காக அந்த மூச்சு பயிற்சியை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட லைஃப்பில் முன்னோக்கி போக மாட்டாங்க. முன்னோக்கி போகாததுக்கான காரணம் இந்த பயிற்சியிலும் கூட தான். உங்களுக்கு ஆர்ட்ட நல்ல ஒரு பிரீத் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா, அந்த நல்ல எனர்ஜி இருந்ததுன்னா, நல்ல எனர்ஜி உள்ளே போய் அந்த மூச்சு உடம்புல மூச்சு போகுதுங்க. எங்கெங்கே போகுதுங்க? ஒரு மூச்சு உள்ளே போகுது, உடனே ஒரு மூச்சு வெளில வருது. போன மூச்சு வெளில வந்ததா, வேற மூச்சு வெளில வந்ததா? சொல்லுங்கள். வேற மூச்சு தான். எங்கே போச்சு அந்த மூச்சு? அப்போ அல்ல, என்னைக்குன்னா உங்க மூச்சு இருக்கிறத யோசிச்சுக்கிறீங்களா? இல்லை, மூச்சு இருக்குதா இல்லையா நம்மகிட்ட? எங்க இந்த மூச்சு நம்மகிட்ட வந்தது? அது அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு நம்ம கொடுக்க வெளியில் போகுது, ஆக்சிஜன் உள்ளே எடுக்கிறோன்றது தெரியும். சரி, பட் நீங்கள் கேட்குற கேள்வியை நான் யோசிக்கிறேன்.
யோசிக்கிறீங்க. சரி, ஒரு மூச்சு உள்ளே போகுது, ஓகே, வேறு மூச்சு வெளியில் வருது. அது ஒரு சும்மா ஒரு இமேஜினேஷனை கொண்டு போகிறோம். அந்த மூச்சு உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. ஓகேங்களா? எனர்ஜியாக போய் எங்கெங்கே வேணுமோ போய், அதாவது மூக்குள்ள மூச்சு போய் பிரெயினுக்கு போய் அப்படியே உள்ளங்கால் அந்த கால் நுனி கட்டை விரல் நுனி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து வெளியில் போகுதுன்னு ஒரு பெரிய லாங் ட்ராவல் அடியுது. அப்போ அவ்வளோ லாங் ட்ராவலில் போய் எங்கெங்கே எனர்ஜி வேணுமோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு மூச்சை நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கவனிக்கிறதே கிடையாது. அந்த மூச்சை உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறது தான் நம்ம லைஃபையே ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அது வந்து நான் யோகா சொல்லி கொடுக்குற கிளாஸ் இது இல்லை. ஆனால் எப்படி அந்த பயிற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோம், அந்த பயிற்சிகளை எப்படி நம்ம அடுத்தது ஃபாலோ பண்ணுறோம், ரெகுலர் ப்ரீத்திங் டெக்னிக்ஸு ரெகுலர். நீ இன்னைக்கு யோகா பண்ணியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நான் பண்ணல. ஏப்பா நீ எல்லாருக்கும் யோகா சொல்லித்தர, நான் நீயே யோகா பண்ணலன்னு சொன்னேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் இன்னைக்கு யோகாவே பண்ணல, அதனால ஒரே டென்ஷன் ஆகுது. நான் இன்னைக்கு வாக்கிங்கே போகலங்க, அதனால ஒரே டயர்ட் ஆகுது. இல்லை நான் எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. நீங்கள் டெய்லி வாக்கிங் பண்ணணும்னு இல்லை, அதே மாதிரி டெய்லி யோகா பண்ணணும்னு கிடையாது. பட் யோகாலே வாழணும். யோகாலே வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் நல்லா இருக்கும். எதுவுமே ஒரு நீச்சல் மாதிரி, ஒரு டைப்ரைட்டிங் மாதிரி, ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி அந்த பேலன்சிங் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அந்த அடாப்டேஷனுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அங்கே ஒரு A² வரும். அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும். இங்கே ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த ஹெல்த் நல்லா இருந்தால் அதோட என்ன வேணும், ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஹாப்பினஸ்க்கு உண்டான இந்த பாடியை அவர் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ப்ராக்டிஸு இந்த ஆற்றல் செஷனில் கொடுப்போம். நான் முதல்ல சொன்னதுக்கு வரேன். முதிரைகள் ஜப்பானுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அங்கே போய் என்ன சொன்னேன்னா, முதிரையை செய்யாதீர்கள், முதிரையை செய்யுங்கள். இங்கே தான் ஸ்கொயர் வருது. செய்யாதீர்கள்னு ஒன்று சொல்லிட்டு செய்யுங்கள் ஒன்று சொல்லுது. ஒரே விஷயத்த ரெண்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொன்னால் பார்த்து செய்கிறதும் செய்கிறது தான். ஒன்னொன்று உருவாக்குறதுன்றத ப்ராக்டிக்கலாக போப்பா நீ போய் அதை உருவாக்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு யாரும் சொல்கிறா, போயிட்டு அதை செஞ்சுட்டு வந்துருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை ஒரு பழக்கத்தில் வரும்போது அங்கேயும் செய்யுங்கன்னு சொல்லும்போது அங்கே உருவாக்குறது தான் வருது. ஸோ அந்த உருவாக்குதல்ன்றதுல எந்த விரல் எதை சம்மந்தப்பட்டது அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 விரல் இந்த பஞ்சபூத சக்தியில் அப்படியே அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்கு இந்த விரல்கள் மூலயமா முதிரைகளை வந்து உருவாக்கி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த முதிரைகளை ஒருத்தர் ஒரு காலத்தில் ஒரு சித்தரோ இல்லை ஒரு சயின்டிஸ்டோ அது நமக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ஞானி ஒரு முதிரையை சொல்லிட்டு போயிட்டார். இந்த முதிரையை செய்ப்பா, இந்த முதிரையை செய்ப்பா. இது வந்து சமான வாயு முதிரான்னு சொல்லுவாங்க, வைராக முதிரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 5 பூதங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முதிரை. ஸோ இந்த முதிரையை பண்ணால் என்ன நடக்கும்னா எல்லாமே பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணி தனித்தனியாக எப்படி வேலை செய்வோம் அப்படின்னா, எந்த விரலுக்கு எந்த முதிரைகள், எந்த எனர்ஜி அப்படின்னு நம்ம தெரியணும். இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து நீர், ஆகாயம், நெருப்பு. ஆக்சுவலாக 5 எலிமெண்ட்ஸ் நான் கேட்ட உடனே 1 2 3 4 5ன்னு இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. அது இஷ்டத்துக்கு சொல்லணும் இல்லை, ஞாபகம் வச்சுட்டு சொல்லலாம். எப்படி கையை வச்சுக்கிறோம், எது உயரமாக இருக்குது, மிடில் உயரத்தில் என்ன இருக்குது, ஆகாயம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டுங்களா? எதனா ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா கையை காமிச்சு இங்கே அங்கன்னு சொல்லுவீங்களே, எதில் கை ஆட்டுறீங்க, காத்துல ஆட்டுறீங்க. ஆள்காட்டி விரல் தான். அப்போ இது வந்து ஏர்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகேவா? மோதிரம் எதுக்கு போட்டீங்க கையில? அந்த கையில போடணும்னு போட்டுருக்கீங்க மோதிர விரல். அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமுக்குனீங்கன்னா கொஞ்சம் வலிக்கும். சரி, அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தோம்னா அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த பல தெரப்பிகள் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தாக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறதுல இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துன்னு இருக்க முடியாது. ஒரு மோதத்தை போட்டால் அங்கே வரைக்கும் போட்டால் அது அமுக்கின்னு இருக்கும் அந்த இடத்த. அப்போது இந்த பாடிக்கு எது தேவையோ எங்கள் இதில் செய்கிறோம், அந்த விரலில் பண்ணுறோம், இந்த விரலில் பண்ணுறோம். இந்த விரல் யாதுன்னு கேட்டால் பாடியாவது ஒரு கரண்டில் போயிட்டு பாடி ஆச்சுப்பான்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவோம், அது எர்த்து. அப்போ இது என்ன எர்த் எலிமெண்ட். அப்போ எர்த் எலிமெண்ட்னா என்ன, நிலம், பூமி. ஓகேங்களா? இதுக்கு இது ஆகிப்போச்சா? அடுத்தது இருக்கிறதுல கம்மி, அது சின்னது. இப்போ பிரபஞ்சத்தில் கம்மி, அது உலகத்தில் அதிகம். அது தெரியலங்களே சார். அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீர் வச்சுப்போம். நீர் பிரபஞ்சத்தில் அதிகமாக கம்மியாக இருக்கா? ஓகே, இல்லை நான் சரி, பூமியில் நீர் அதிகமாக கம்மியா? அதிகம் பிரபஞ்சத்தில். அதுக்காக கம்மியாக இருக்கிறதால தான் நிலவில் நீருக்கு தான் தேடின்னு இருக்காங்க.
இருக்குதான்னு தேடிட்டு இருக்காங்க. அங்கே எவ்வளோ இருக்குதோ இல்லை. பிரபஞ்சம் வந்து ரொம்ப பெருசு, அதில் நீர் சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த பஞ்சபூத சக்தி எல்லாமே ஆகாயம்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே தனித்தனியாக சொல்லும் போது இது நீர், ஓகேங்களா? இது நீர் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கு. ஓகே. அடுத்தது பவர்ஃபுல்லான எது? பிரபஞ்சத்தில் பவர்ஃபுல்லானது எது? நெருப்பு. நெருப்பு பவர்ஃபுல்லானது. இப்போ விரலில் பவர்ஃபுல்லானது எது? கட்டை விரல். இப்போ எந்த சக்தி எதுக்காக ஞாபகம் வச்சு உங்களால் முடியுதா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அதை வச்சு நீர், நீர், ஆகாயம், நெருப்பு. எது ஆகாயம்? இல்லை, இது வந்து ஆகாயம். உயரத்தில் வந்து ஆகாயம். இது வந்து நெருப்பு. இது வந்து பூமி. ஓகே. இது வந்து இது நீர். நீர். இது வந்து ஏர். அதான் காற்று. ஸோ 5 சக்தியும். இப்போ அந்த 5 சக்தி எந்த சக்தி நமக்கு வேணும், எது வேணான்றத நம்மளே ஒரு ஃபார்முலா பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறோம், ஒன்று ஒன்றா நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது முதிரைகள் செய்யாதீர்கள், முதிரைகள் செய்யணும்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, முதிரைகள் நீங்களே உருவாக்கணும். இப்போ சமையல் பண்ணும்போது உப்பு தாசியாக வேணுமா, உப்பு அதிகமாக போட்டுக்கோ. காரம் தாசியமாக காரம் அதிகமாக போட்டுக்கன்ற மாதிரி எந்த சக்தி அதிகமாக வேணுமோ எதோட இணைச்சா வரணும்னு நம்ம ஒரு பயிற்சி எடுக்கலாமே நம்மளே. அது மாதிரி நான் ஒரு முதிரை வந்து ஆற்றலுக்காக ஒரு முதிரை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆற்றலுக்காக இந்த 2த்தையும், நிலத்தையும் நீரையும் மடிச்சுக்குங்க. ஓகேங்க. மடிச்சுக்கு 2த்தையும் மடிச்சுக்குங்க. ஓகேவா? அடுத்தது இது என்ன? காற்று வந்து அதையும் மடிச்சுக்குங்க. சரி. இதில் இந்த நிலத்தையும் நீர் மேலே இந்த கட்டை விரல் எடுத்து வைங்க. ஓகே. வச்சுட்டிங்களா? இப்போ அடுத்தது ஏர் மடிங்க. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இப்போ இது வந்து ஆற்றல் முதிரான்னு சொல்லேன். ஓகே. எங்கள் குரு கிட்ட போய் கேட்டேன், ஐயா இது நான் முதிரை கண்டுபிடிச்சிருக்கேன், இது ஆற்றல் முதிரான்னு நான் சொல்லலான்னு இருக்கேன், சொல்லட்டுமான்னு சொல்லும்போது, ஓ முதிரையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ வந்து இப்போ முதிரையை பயிற்சி எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இது எல்லாம் கரெக்டு, பட் இது என்ன பண்ணோன்னா ஆணவத்தை உருவாக்கும். ஓகே. ஆகாயன்றதை பொறுத்த வரைக்கும் ஆணவத்தில் சேர்ந்தது. ஈகோவை பெருசு பார்க்கும். அப்போ என்ன பண்ணு, ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்கும், அப்போ கொஞ்சம் மடிச்சுக்கும். ஓகே. ஸோ இந்த மடித்து இது சொல்கிறது பேர். இதை திருப்பி இப்படி சொன்னீங்கன்னா உங்களோட ஆற்றல் பெருகும். ஒரு 5 நிமிஷம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி இந்த முதிரையை பண்ணிங்கன்னா ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆற்றல் முதிரா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு முதிரையை நம்மளே உருவாக்குறோம். இப்போ இது ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். அடுத்தது வெல்த் அண்ட் வெல்னஸ். வெல்த் அண்ட் வெல்னஸ் என்ன? ஹெல்த்து ஹாப்பினஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வெல்த் வெல்னஸ் வரும். வெல்த் வெல்னஸ்க்கு பண்ணுறதுக்கு நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ். அதில் என்ன பண்ணுறோன்னா பெரிய பெரிய மேஜர் பில்டர்லாம் எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பிரிகேட் கம்பெனிக்காரங்க ஒரு 43 அடுக்கு மாடி சோழிங்கநல்லூரில் கட்டுறாங்க. 43வது அடுக்கு மாடியில் ஒரு கண்ணாடி பிரிட்ஜ் போட்டு ஒரு 200 யூனிட் போட்டு இணைச்சி அந்த கண்ணாடி பிரிட்ஜிலேருந்து சென்னையை வியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அதில் நான் ஒரு சேனல் பார்ட்னராக இருக்கேன். அப்போது அந்த கம்பெனிக்காரர் என்னை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் ஃப்ளாட்டை விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஏ ரெரா ஏஜென்ட் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் தெம். அது மாதிரி தாஜ் ரெசிடென்சஸ் ஆம்பாஸ் ஸ்கைவாக்கில் அங்கே வருது. ஹோட்டல் கம் ரெசிடென்ஸ் ஒரு ஸ்டார் கேட்டகரியில் வருது. அங்கே எங்களை மீட்டிங் கூப்பிட்டு சேல்ஸ் பண்ணுங்கள், ஒரு சேனல் பார்ட்னரில் சேல்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் யோசிக்கிற நேரத்தில் இப்போ இங்கே வெல்த் அண்ட் வெல்னஸை நாங்கள் எப்படி கொண்டு வரோம்னா, இந்த செகண்ட் செஷனில் எல்லா பில்டரும் நான் இன்வைட் பண்ணுறேன். பில்டரை இன்வைட் பண்ணி ஒரு ரெரா ஏஜென்ட்டு இன்னொரு கம்பெனியில் போய்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய லான்ச்சிங் பீரியடில் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அவங்க ப்ராஜெக்டை. அந்த ப்ராஜெக்ட் அவங்க கொடுக்குற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பில்டரும் வாங்க, உங்களுக்காக நான் சர்வீஸ் பண்ணுறோம். மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் எ டீம், பிக் டீம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்ககிட்ட ஒரே இடத்துல வந்து சொல்லுங்கள். எல்லா ஏஜென்ட் பில்டரும் வாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் மீடியேட்டர்ஸ் MMU.LTD டைப் பண்ணிங்கனாலே அந்த சைட் உள்ள போய்டும். இதில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். இப்போ எல்லா பில்டரும் ஒரு இடத்துல வந்துட்டாங்க. இங்கே செல்லிங் பாயிண்ட் வந்துருச்சு. நாங்கள் இன்னொரு இடத்துல ரிவர்ஸ் கிராட்டிடியூட் சொல்லி பையர்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறோன்னா, வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே 1% ரிவர்ஸ் கிராட்டிடியூட். நீங்கள் வாங்கும் போது எங்களுக்கு கமிஷன் தர தேவையில்ல, புரோக்கரேஜ் தர தேவையில்ல. இன்ஸ்டட் நாங்கள் உங்களுக்கு 1% ரிட்டர்ன் தரோம். ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, இன்றைக்கி 1 கோடி ரூபாய் கம்மி ஃப்ளாட்டே கிடையாது. 1 கோடி ரூபாய் கொடுத்து ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரோன்றோம், எங்களுக்கு கமிஷனே கொடுத்தாலும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பதிவு பண்ணி வைக்கிறோம். வாங்குறோமோ வாங்கலையோ
வாங்கலையோ, பட் வாங்கும்போது இதை பதிவு பண்ணி வச்சுட்டோம்னா அப்போ அந்த 1,00,000 ரூபா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி வச்சுருவாங்க. இங்கே யாருக்கு தேவைன்றத இங்கே டிமாண்ட் ஆயிடுது, அந்த இடத்துல சப்ளை இருக்குது. இந்த சப்ளையும் இந்த டிமாண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் செயல்படுது. இதில் ஆஸ் ஏ ரெரா ஏஜென்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சப் சேனல் நெட்வொர்க்கை ரெடி பண்ணி அவங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் நீ நல்லா சம்பாரிச்சினா ரெரா ரெஜிஸ்டர் பண்ணுப்பா, உற்பத்திக்கு என் கூட சப்போர்ட் பண்ணி நீ பண்ணணும் போது எனக்கு வர கமிஷனை அப்படியே நான் எடுத்து கொடுக்குறேன். இது கஸ்டமருக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா 1% ரிவர்ஸ் கிராட்டிட் தரேன். பட் ஏன் இது கூட நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய விட்டு கொடுத்துறீங்களா அப்படின்னு சொன்னால், அதுலேயும் ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் இருக்குது. என்னென்னா, இது மாதிரி 10 பேரை இணைச்சேன்னா எனக்கு 1% எக்ஸ்ட்ரா தராங்க, அந்த 1% எனக்கு போதும். ஆனால் 10 பேர் இணைச்சா தான் 1% கொடுக்க முடியும். அப்போ அந்த 10 பேருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அங்கே பிஸ்னஸ் வளருது. நிறைய யங் பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே மீடியேட்டர்ஸ் மார்க்கெட் ஆஃப் யூனிவர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்குது. ஒரு ஏரியாலையும் ஒரு ஃப்ரான்ச்சைசி வைங்க, ஒரு பின்கோடுலேயும் ஒரு ஃப்ரான்ச்சைசி வருது, ஒரு ஜிப் கோடுலேயும் வருது. எவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறது ஒன்று தான். யார் எங்கே வேணுமோ ஒரு பயிற்சி எடுத்து இந்த செஷன்ஸு H² W² அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காத்தால ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஆற்றல் செஷனில் கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம். அப்புறமா W² MMUவில் இணைந்து பயணிக்கிறதுனா பயணிக்கலாம். அது வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த செஷனில் நான் உங்கள்கிட்ட அதை சேர்த்து நான் சொல்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். எனக்கு இதில் உங்கள் கூட கலந்து பேசும்போது எனக்கு அதில் சில கேள்விகள்லாம் இருக்குது. கேளுங்க. இப்போ அது என்னென்னா, நீங்கள் பேசும்போது குரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குரு அப்படின்னா யார் சார்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுக்குறேன், சரி ஓகேங்களா? அதில் ஒரு புள்ளி வச்சிடறோம். நீங்கள் எதை பார்ப்பீங்க? புள்ளியை பார்ப்பீங்க, ஓகேவா? கருப்பு பேப்பர் ஒன்று கொடுக்குறோம், அதில் வெள்ளை கலரில் ஒரு புள்ளி வைக்கிறோம். இப்போ எதை பார்ப்பீங்க? வெள்ளை கலர் புள்ளி பார்ப்பீங்க. அவ்வளோ பெருசாக தெரியுது, அதை சொல்ல மாட்டீங்க, இதை தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு எது தெரியுது? இல்லை சார் அது தானே, அதை பார்க்கல சார், எனக்கு இதுதான் சார் தெரியுதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லலை. இப்போது குருன்றதோட ஸ்பெல்லிங் என்ன? GURU. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, GUவை தனியாக பிரிங்க, RUவை தனியாக பிரிங்க. குனா இருள், ரூனா வெளிச்சம். ஒரு இருளில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் குரு. என் குரு எனக்கு அது மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எங்கேயோ உங்களுக்கு ஒன்று புரியல, ஒரு இருட்டாக இருக்குது ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை ஒருத்தர் காமிச்சாங்கன்னா அதை காமிச்சவங்க யார்? ஒரு நபர், அவர் தான் குரு. உங்களுக்கு ஒரு புரியாமல் ஒரு விஷயம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவாங்க, அவர் குரு. ஒரு தெரியாத விஷயத்த ஒன்று இருக்கும், அதை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, அது குரு. ஒரு விஷயத்துலையும் ஒரு குருவாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு கொசு உங்களை கடிக்குது, ஓகேங்களா? அந்த கொசு டப்புன்னு அடிச்சிடுறீங்க, அடிச்ச உடனே கை வலியுது. இப்போது அந்த கொசு என்ன சொல்லிட்டு போகுது, என்னை தள்ளி விட்டா நான் போயிட்டு இருப்பேன், ஆனால் நீ என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு விதை உங்களுக்கு சொல்லிட்டு போகுது. இப்போ அந்த கொசுவும் ஒரு குருன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ குருக்கு இப்படி அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒருத்தரை அக்செப்ட் பண்ணி அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துலையும் ஒரு குரு ட்ராபிக்ன்றது ரொம்ப பெருசு. அதை குருன்னு சொல்கிறதோட வழிகாட்டின்னு தான் சொல்லணும். ஸோ குருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொல்கிறேன், ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா மனப்பூர்வமாக அது எதை சொன்னாலும் கண்ணு முடின்னு செய்கிற லெவலுக்கு ஒருத்தரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் பேர் தான் குரு. இப்போது இந்த குருவை பற்றி சொல்ல வரும்போது நான் ஒரு வழிகாட்டி அப்படி தான் சொன்னேன்ல, பார்த்தீங்களா? அந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறதில்ல எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருப்பீங்க. அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கும்போது நீங்கள் ஒரு ரூட்டில் போவீங்க. இப்போ ஒரு பைபாஸ் ரோடை ஞாபகம் வச்சுங்க, 4 மூலை, ஒரு பக்கம் ரோடு போயிட்டே இருக்கும், பைபாஸ் ரோடு. அதை ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது குறுக்கில் ஒரு ரோடு வரும். அந்த குறுக்கில் ஒரு ரோடு வரும்போது உங்களோட ஒரு வேகம், அந்த வேகம் நிதானிச்சுட்டு போவீங்க. அப்போ நிற்கிறீங்க, அந்த வண்டி போட்டோம் அப்படின்ட்டு, கரெக்டுங்களா? இல்லை அந்த வண்டி போட்டோன்னு நீங்கள் நிற்கிறீங்க, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே நீங்கள் போகிறீங்க, அந்த வண்டி நிற்கிது. ஏதோ ஒரு நிற்கிற தன்மை வருது. அந்த இடத்துல நிற்கிற ஒரு விஷயத்தோட பார்த்து போப்பா அப்படின்னு சொல்கிறாரு, கரெக்டுங்களா? இல்லைன்னா நீங்களும் நிறுத்தி அவரும் நிறுத்தி, சார் இந்த சைடு போனால் அந்த வழி வருமானு கேட்குறீங்க. அவருக்கு தெரிஞ்சால் அவர் சொல்ல போகிறாரு, இல்லைன்னா வர்றார். இப்போ இந்த இடத்துல அவர் என்னவா பார்ப்பீங்க? வழிகாட்டியா குருவா? அந்த இடத்துல ஒரு குரு தான். எப்படி குரு? வழிகாட்டி தான். இந்த சைடு போங்கன்னு வழி தானே காமிக்கிறாரு.
போனோமா கரெக்டுன்னு. இது மாதிரி நம்மளோட லைஃப் ட்ராவலில் ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி போர்டு மாதிரி அங்கங்கே சொல்லிட்டு போவாங்க, இப்படி போப்பான்னு. ஒரு சிலர் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆனால் ட்ராவல் பண்ணுறவங்க அதே ரூட்டில் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் போகிறாங்க, அவங்களோட இலக்கு வேற, அந்த இலக்கை நோக்கிய பயணம். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் ஒருத்தர் வந்து வழிகாட்டியாக வருவாங்க. ஸோ நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல வழிகாட்டியில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அந்த வழிகாட்டி தவறாக வழிகாட்டுதுன்னா கூட நம்ம அலர்ட்டாக பார்த்துட்டு போனோம். வழிகாட்டி இல்லாத எந்த பயணமும் சிறப்பாக போய் சேர்ந்ததில்லை. நமக்கு தெரியும்னா போயிடலாம், நமக்கு தெரியும்னா போக தேவையில்லையா, அங்கேன்னு இருக்கலாமே, அங்கே அதுதானே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு தெளிவோ நம்ம மன நிலைமையில் நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கிய பயணத்தில் வரக்கூடிய வழிகாட்டிகள் எல்லாமே குரு. சூப்பர். எனக்கு இன்னொரு இது, நீங்கள் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அண்டு டைமும் மேனேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அண்ட் எப்படி இந்த டைமை இப்படி எல்லாத்துக்குமே டைம் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க? அதாவது உண்மையாக சொல்ல போனால் டைம்ன்றது ஒரு தராசு மாதிரி தான் வச்சுக்கணும். இதில் ஒரு பக்கம் ஒரு விஷயத்துக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் குறைய தான் செய்யுது. அது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணுறேன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறதுல அது தப்பு. ஆனால் எல்லாத்த விஷயத்தையுமே நம்ம செய்கிறோம்னா நமக்கு எல்லாமே பிடிக்குது, பிடிச்ச விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து செய்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ருக்கீங்க, இந்த இன்டர்வியூக்கு ஒரு 2 ஹவர் எனக்கு செய்ய நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் ஷெட்யூல் இருக்குது. நான் அடுத்த 1 வருஷத்துக்கு ஷெட்யூல் போட்டு வேலை செய்கிறாள். ஒரு நாளைக்கு காத்தால நான் 4 மணிக்கு எழுந்துட்டு நைட்டு 12-1 மணிக்கு தான் தூங்க போவேன். 12-1 மணிக்கு தூங்க போயிட்டு மறுபடியும் 4 மணிக்கு என் செஷனு எனக்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஆற்றல் கிளாஸஸ். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் தூங்குறதே இல்லையே, எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே இருக்கீங்க, நீங்கள் எப்போ தான் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தூக்கம் அப்படின்றது வந்து நம்ம தேவைப்படும் போது தூங்கினா போதும்னு ஒரு சொல்லுவேன். 8 ஹவர் தூங்குறேன், 6 ஹவர் தூங்குறேன், 4 ஒருத்தர் தூங்கவே இல்லை, 4 நாள் இருக்குது டயர்டு. அப்படி இல்லை, உங்களுக்கு தூக்கம் வரும்போது தூங்குங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் தூங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. டைமை பற்றி நீங்கள் கேட்கும்போது நான் காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், சாயந்தரம் நைட்டு 1 மணி வரைக்கும் தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க, எந்த நேரத்தில் தூங்குறீங்கன்னு சொல்லி கேட்டால் பசிச்சா தான் சாப்பிடுவேன். நான் உங்ககிட்ட பேசும்போது எனர்ஜி ஏறும். சாப்பிட்றது எதுக்காக? எனர்ஜி ஏறதுக்காக. நான் சாப்பிடாம அந்த எனர்ஜி ஏறுதுன்னா நான் எதுக்கு சாப்பிட்ணும்? அது மாதிரி இன்னொரு விஷயம், தண்ணி குடிக்காமையே வாழலாம். அது எப்படி தெரியுமா? தெரியல. அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் போயிட்டு முனிவர்கள்லாம் போயிட்டு குகையிலெல்லாம் போயிட்டு தியானம் பண்ணாங்களே, எப்படி பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? ஒரே மட்டுமா தண்ணி குடிச்சிட்டு ஒரே மட்டுமா சாப்பிட்டுட்டு போனாங்களா? இல்லை. வியர்வை வருதுல்ல, அந்த வியர்வை துவாரங்கள் மூலியமாக தான் வருது. அதே துவாரங்களுக்கு தண்ணியை இழுக்கிற சக்தி இருக்குது தெரியுமா? இது எப்போனா யாருன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இது வித்தியாசமாக சொல்கிற மாதிரி தெரியும். எப்படி நீர் வெளியில் வருதோ அதே துவாரங்கள் மூலிமா தண்ணி உள்ளே இழுக்கப்படும். இந்த தண்ணியில் காற்றுல தண்ணி எடுக்கிற மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ காற்றுல தண்ணி எடுத்துக்கு ஒரு மிஷின் இருக்குது. அது ஒரு அது வந்து அது கூட பாத்ரூமான எல்லாம் ஏசி இருக்குது. ஏசியில் அவுட்லெட்டில் சொட்டு சொட்டாக தண்ணி போகுது. அப்போது எதுவுமே இல்லை, அங்கே ஆரம் இல்லை, குளமும் இல்லை, ஒரு டேப்பும் இல்லை, ஆனால் அதுலேருந்து தண்ணி மட்டும் சொட்டு சொட்டுன்னு விழுது. அங்கே இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்துட்டு அது வந்து வருது. இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஈரப்பதத்தை நம்ம பாடி எடுத்து அது உள்ளுக்குள்ள தேவையான நீராக மாற்றி அது எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது தண்ணி குடிக்கல, இப்போ சாப்பிடவும் இல்லை. நமக்கு எனர்ஜி எப்படி வருது? நான் பிடிச்ச விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது, அந்த எனர்ஜி தானாக வருது. சாப்பிட்றது அதுக்காக தான். இப்போது ஒரு டைம் கேட்குறீங்க, அதே மாதிரி பிடிச்ச விஷயத்த செய்யும்போது அந்த டைமு உங்களுக்காக நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். பிடிச்சி செய்யும்போது ஒன்று என்னென்னா அது தெளிவாக இருக்கும். பிடிக்காத விஷயத்த செஞ்சீங்கன்னா தான் அது செஞ்சதே திருப்பி நிறைய வாட்டி செய்வீங்க. அப்போ டைம் விரயமாகும். அப்போ டைம் விரயமாகிறது உங்களுக்கு டைம் இல்லைன்னு தான் தோணும். பிடிச்ச விஷயத்த நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா, ஒரு ஹவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு சுற்றி ஒரு 9 விஷயத்துக்கு மேலே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 9 விஷயம் எதுன்றது ஆற்றல் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ 9 விஷயத்துக்கு 1 ஹவர் கொடுத்துங்க. ஒரு விஷயத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் 1 ஹவர் கொடுங்க. இல்லை ஒரு விஷயத்துக்கும் ஒரு நாள் கொடுங்க. அது மாதிரி பிரித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பிடிச்ச விஷயத்த செய்யும்போது அது வந்து டபுளாக செய்ய மாட்டீங்க, சிறப்பாக செய்வீங்க. எனக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்கு, நீங்கள் கேட்குறீங்க, வந்து பேசுகிறேன். அப்போ மற்ற வேலையெல்லாம் நிற்குமானா மற்ற வேலையை அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த வேலையும் நடக்கும். அந்த வேலையை நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நீங்கள் விட்டுட்டு வாங்க.
அது கண்டிப்பாக நடக்கும். நான் விட்டுட்டு வந்துட்டேனே அந்த வேலை எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா எப்படி நடக்கும் நாங்கள் எக வச்சுன்னு இருக்கோம். இங்கே எப்படி நடக்கும்னு சரியாக நடக்காது. எல்லா டைமும் மேனேஜ் பண்ணலாம் சார். நம்ம டைமை மற்றவங்க எடுத்து அதை வந்து விரயம் பண்ணாமல் நம்ம பாதுகாத்து நமக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்ம செஞ்சோம்னா டைம் கண்டிப்பாக மேனேஜ் செய்யப்படும். சூப்பர், வேற லெவல் எக்ஸ்ப்ளனேஷன். எனக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. உங்களை பற்றி நான் நிறைய பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது, உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சாரோட இடத்துக்கு ஆஃபீஸ்க்கோ அவரோட போய் மீட் பண்ணோன்னாலே அந்த இடத்துல ஒரு ஜாமர் வச்சுருக்காருப்பா, நம்மளால் அடுத்த விஷயத்தை யோசிக்கவே முடியலன்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னது சார்? அது ஜாமர், மைண்ட் ஜாமர் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக மைண்ட் ஜாமர் அப்படின்னா நான் கேட்கும்போது நிறைய பேர் திணறுவாங்க. நான் அந்த அளவுக்கு கேள்வி கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குதில்ல, அந்த அளவுக்கு அவங்க பதில் சொல்ல தெரியலன்றும் போது ஏன் கேள்வி பலமாக இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ன கேள்வி கேட்குறாங்க. ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்லுவேன், ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது மறுபடியும் நான் திருப்பி கேள்வி தான் கேட்பேன். அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலன்னும் போது அந்த திணறாங்க பார்த்தீங்களா, அவங்க திருப்பி திணறாங்க. சார் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னா, நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லலை, மறுபடியும் நான் கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறுபடியும் பதில் சொல்லாமல் மறுபடியும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இல்லை கேள்வி கேட்காம ஸ்டாப் ஆயிடுறீங்க. அந்த கேள்வி கேட்காம ஸ்டாப் ஆயிடுறது என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்து வந்த கேள்வியை அந்த கேட்டு கொடுத்த கேள்வியை அந்த எதிர்பார்த்த பதிலை நான் கொடுக்க மாட்டேன். அப்போ நான் அந்த இடத்துல ஒன்று கேட்பேன், நீங்கள் எதிர்பார்த்து வந்த பதில் என்கிட்ட வேணுமா, இல்லை அதுக்கு உண்டான கரெக்டான பதில் வேணுமா? கரெக்டான பதில் வேணும்னா மறுபடியும் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கும்போது நிறைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்கிறதே இல்லை. அந்த இடத்துல ஒரு ஸ்டக்காகி நிற்கும். இப்போது நான் ஒரு ரோட் சேஃப்டி சேர்மேன் கரண்ட் இயர். நான் தமிழ்நாடு போலீஸ் டிராஃபிக் வார்டனில் இருக்கேன். ரோட் சேஃப்டி சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்லாம் ஸ்கூலில் எடுக்கிறேன். இப்போது அதனால் சிக்னலை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது வண்டி போயிட்டே இருக்குது, ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஹை ஸ்பீடில் போகிற வண்டியும் சிக்னலில் நிற்கும், லோ ஸ்பீடில் போகிற வண்டியும் நிற்கும். அந்த இடத்துல எல்லா வண்டியும் சமம் தான். அந்த இடத்துல இப்போ ஒரு நிறைய வண்டிங்க நின்றுட்டு அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜாம் எதுக்குன்னு, அது நல்லதா கெட்டதா? ஜாம் நல்லது இல்லை. ஏன் நல்லது இல்லை? அந்த இடத்துல நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு இடத்துல தெளிவாக போகிறவங்களுக்கு வழி விடுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, போகிறவங்களுக்கு வழி விடுறீங்க, அப்போ நீங்கள் ஒரு வழி விட்ட ஆளாக இருக்கீங்க. அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்குது, அந்த இடத்துல ரெஸ்ட்டும் எடுக்கிறீங்க. எந்த இடத்துக்கு போக போகிறீங்கன்றத ஒரு சிந்திக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வேகத்தை குறைச்சி இருக்கீங்க. சமமான ஆட்கள் கூட எல்லாருக்கிட்டுமே பழகுறீங்க. அது நீங்கள் பார்க்குற விஷன் வந்து ப்ராடாக இருக்கும், ஆனால் அங்கே வந்து ஜாம் தான் ஆகுது. இப்போ ஜாம் ஆனவுடனே மறுபடியும் ஓப்பன் ஆகுது, ஜாம் ஆகி ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து மைண்ட் ஜாமர்னு சொல்கிறதுல வந்து நான் மறுக்கல. நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம திருப்பி கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியுது இல்லை. இப்போ நான் ஜீரோ பெருசா 1 பெருசா, அப்போ நான் ஒன்று கேட்குறேன், 0 பெருசா 1 பெருசா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பதில் வருமானு கேட்டால் அது ஒரு பதில் சொல்லுவாங்க. எது பெருசு? 1 தான் பெருசு. பவர்ஃபுல் எது? 0. பவர்ஃபுல் 0. இப்போ இதில் எது பெருசு? கொஞ்சம் யோசிக்கிறீங்க. சரி, நான் ஒன்னொன்னு கேட்பேன், உங்களுக்கு அடிஷன் தெரியுமான்னு கேட்குறேன். தெரியுமா தெரியாது? தெரியும் சார். தெரியும். சப்ராக்ஷன் தெரியுமான்னு கேட்குறேன். தெரியும் சார். திருப்பி அதே கேள்வி கேட்குறேன், அடிஷன் நல்லா தெரியுமான்னு கேட்குறேன். அதுக்கு எத்தனை பேர் பதில் சொல்கிறாங்க? நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நல்லா தெரியும், ஆனால் இப்போ நல்லா தெரியுமானோன்னா ஒரு செகண்டரி, ஏன்னா அடுத்தது எவ்வளோ பெரிய அடிஷனில் கேட்க போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு பிம்பத்தில் வரீங்க, இப்படிப்பட்ட மனிதரை நம்ம பார்க்க போகிறோம், அவர் என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரோன்ற ஒரு பிம்பத்தில் வரீங்க. அப்படிலாம் பிம்பம்லாம் வேண்டாம், ஒரு தெளிவான இதுலேயே வரும். ஆனால் நீங்கள் தெளிவான இல்லை வந்தீங்கன்னா கூட ஒரு சில கேள்விகள் நீங்கள் உங்கள் பிரெயின் ஆட்டோமேஷனில் இல்லாததால் நம்ம கேட்கும்போது டக்குன்னு வந்து அந்த கரும்பு ஜூஸ் ஓடுற கடையில் போய் ஜூஸ் குடிங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லாமல் மிஷின் ஆன் பண்ணி ஓடுற மாதிரி வரும்போது அங்கே கொஞ்சம் என்ன ஆகும், ஸ்டக் ஆகும். அதை தான் ஜாம்னு சொல்லுவாங்க. அதனால மைண்ட் ஜாமர்ன்ற வார்த்தைக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச பதில். ஆட்டோமேட் பிரெயின்ன்றது எப்படி சார் அதை பிரெயின் ஆட்டோமேட் பண்ண முடியும்? ஆட்டோமேட் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாகவே கேட்குறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோன் நம்பர்ஸ் மெமரியில் இருக்கு? எனக்கு குறைஞ்சது ஒரு 10 நம்பர் தான் சார். குறைஞ்சது 10 நம்பர் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபோனில் கால் பண்ணுறாங்க? அது வருது சார், ஒரு நாளைக்கு 100 கால் மேலே வருதுங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த பிரெயின் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான கோர்சஸ் நிறைய இருக்குது.
பெக்கிங் எக்ஸசைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. பெக்கிங் எக்ஸசைஸ் ஃபார் பிரெயின் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வந்து என்னன்னா ஆட்டோமேஷன்ன்றதை நாங்கள் வந்து ரிலேட் பண்ணுவேன். ஒரு கேள்வி கேட்ட உடனே நீங்கள் பதில் சொல்லணும்னா அது உங்கள் மெமரியில் இருக்கணும், ஸ்டோர் ஆகிருக்கணும். அது உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்ததுன்னா உடனே வந்துடும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ஒரு பிரெயினை வந்து இன்னும் கொஞ்சம் வேற விஷயத்தில் ரிலேட் பண்ணுறேன். எல்லா பிரெயினுமே ஆட்டோமேட்னா இந்த ஆட்டோமேட்ன்ற பிரெயினை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடனே பதில் சொல்கிற அளவுக்கு ப்ராக்டிஸில் இருக்கணும். அது வந்து ஒரு ரன்னிங்கில் இருக்கணும்னு சொல்கிறது தான் ஆட்டோமேட்டிக் ஒரு பிரெயின் நான் சொல்லுவேன். ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறேன். இப்போ உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறீங்க? நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். யாரை மோட்டிவேட் பண்ண போகிறீங்க? பீப்புள். உங்களோட டார்கெட் எத்தனை பேர்? ஒரு 10 மில்லியன் பீப்புளோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணணுன்றது என்னோட. சரி, 10 மில்லியன் பீப்புளை எஸ். எவ்வளோ நாளில்? ஒரு 10 வருஷத்தில். 10 வருஷத்தில். இப்போ நான் கேட்க நீங்கள் ஒரு பதில் சொல்றீங்களா? இதை 4 செகண்டில் சொல்லுங்கள். ஓகே. நான் கேட்ட கேள்வியை உங்களோட லைஃப் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டோன்னே 4 செகண்டில் நீங்கள் சொல்லுங்க. ஓகே. 10 மில்லியன் பீப்புளை 10 வருஷத்தில் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணணும். கரெக்டு. இது 4 செகண்டு தான் வந்துதா? அதிகமாக இருக்கு. இது 4 செகண்டில் சொல்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஷார்ட் பண்ணி ஒரு தினமும் எழுதி பார்த்து குறுக்கி பண்ணிங்கன்னா அதுக்கு பிரெயினுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆட்டோமேஷன் ஒன்று கொடுக்குறீங்களா? அது இதுக்கு உண்டான பயிற்சிகள்லாம் நம்ம ஆற்றல் செஷனில் கொடுக்குறோம். இது ஏன் அப்படிங்கிறோன்னா ஒரு யூனிவர்சல் பிளெஸிங் டைம்னு ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோடச கலை நேரம்னு சொல்லுவாங்க. அது வந்து அகத்தியருக்கு அம்மன் அருளியது, அது நமக்கு வந்திருக்கு. இது வந்து ஒன்றும் சிறப்பாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கொயராக சொல்ல வந்தல, ஐ ஸ்கொயர்னா என்ன? ஐ ஸ்கொயர். அதுக்கு ஒரு ஐ ஸ்கொயருக்கு ஒரு 2 வார்த்தை சூப்பராக சொல்லுங்கள். இதை நான் ஆட்டோமேஷனோட சேர்த்து உங்களுக்கு ரிசல்ட்டோட கொடுக்குறேன். ஓகே, நான் சொல்லிடுறேன். இங்க் டு இலுமினேஷன். ஓகே. இங்க் டு இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இங்க் ஐ, இலுமினேஷன் ஸ்கொயர். ஓகே. எல்லாத்தையுமே நீங்கள் பதிவிடுங்க. ஓகே. எழுத்து மூலியமாக பதிவிடுங்க. ஓகே. எழுத்து மூலியமாக பதிவிட்டீங்கன்னா அங்கே என்ன தெரியும்? பேனா தெரியுமா? என்ன தெரியும்? இங்கு தான் தெரியும். இதையே அந்த காலத்தில் எல்லாத்தையுமே இதே மாதிரி பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அது எல்லாமே இலுமினேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லினா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்தது அதோட ரிசல்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு மாசாக இலுமினேட் ஆகும். இதை வந்து இலுமினேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதை பதிவு பண்ணுறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நான் வந்து இது மாதிரி இருக்கணும், உங்களோட லைஃப் டைம் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க் பண்ணிட்டீங்க. கரெக்டுங்களா? இப்போ அது என்ன ஆகும்? இலுமினேஷன்னா என்ன ஆக்சுவலாக? இலுமினேஷன்ன்றது சரி எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயத்தில் வருது. எல்லாத்துக்குமே ஒரு தேடுதலும் இருக்குது. அந்த தேடுதலில் இங்கே பொருத்திடுறோம். ஓகேங்களா? அந்த தேடுதலை பொறுத்துறோம். இப்போது நான் சிம்பிளாக வந்துடுறேன். என்னென்னா, நீங்கள் எழுதுங்க, உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு எழுதுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி எழுது என்ன ஆகுனா, ஒரு நாள் காத்தால எழுதணும். அது வந்து உங்களை விஷயம் எழுதுறீங்க, அந்த விஷயத்துக்கு ஒரு விஷயம் அலாரம் செட் பண்ணுங்கள். அந்த விஷயம் அலாரம் எதுவாக இருக்கணும்னா உங்களோட பர்த் டைமாக இருக்கணும்னு சொல்லுவேன். உங்கள் பர்த் டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பர்த் டைமே தெரியல, பர்த் டே தெரியும், பர்த் டைம் தெரியுது இல்லை. ஸோ அந்த பர்த் டைமில் அந்த விஷய அலாரத்தை அந்த விஷயம் எழுதிட்டு விஷய அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் எழுதுங்க உங்கள் விஷயம், மறுநாள் எழுதி பாருங்கள், எடுத்து பாருங்கள். அது வந்து 24 மணி நேரம் மறுபடியும் டைமு. அந்த விஷயம் மறுபடியும் மேம்படுத்தி எழுதுங்க. எல்லாமே உள்ளுக்குள்ள அப்படியே ஃபீட்பேக் ஆகும். நம்ம பிரெயின் இஸ் அண்ட் ஹார்ட்வேர். ஓகே. அதுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேரை நம்ம பதிவு பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரை இந்த இங்க் மூலிமா பண்ணுற மாதிரி எழுதுறீங்க, அது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகும். அது என்ன பண்ணுங்கன்னா, அந்த சோடசக்கால நேரத்தில் அந்த 4-5 செகண்ட் பிளெஸிங் டைம் வரும். அது உங்களுக்கே தெரியாமல் அது பண்ணினே இருக்கும். அது வந்து அதை கிளாஸ் பண்ணி டிக் பண்ணிட்டு போயிடும். ஓகே. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஒரு பிரெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து நிறைய பேர் ஹெல்த் சம்மந்தப்பட்டு பேசுறதுல எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கமே வரலன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். நீங்கள் டயபெட்டிஸ் மாத்திரை போடுறீங்க, மாத்திரை நிறுத்தினா என்ன ஆகும்? டயபெட்டிஸ் அதிகமாகும். சரி, ப்ரெஷர் மாத்திரை போடுறீங்க, ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினா என்ன ஆகும்? ப்ரெஷர் அதிகமாகும். சரி, தூக்க மாத்திரை போடுறீங்க, தூக்க மாத்திரை நிறுத்தினா என்ன ஆகும்? தூக்கம் வரும். நம்ம வந்து தூக்கம் வருங்க. ஆக்சுவலாக நீங்கள் தூங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி டயர்டாகி தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். ஆமாம். தூங்கவேலை அப்படின்னா செத்து போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதானே எல்லாரும் எதிர்பார்த்து நோக்கி பயணத்தில் இருக்கோம். அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது ஒரு
நமக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் மூச்சுன்னு வந்துட்டு அதுக்கு டயர்ட் ஆகிற நேரத்துக்கு தூங்க விடாம அது நம்ம தேவைப்படும் போது தூங்க வைக்கணும்னா எல்லாமே இயற்கைக்கு முரண்பாடாக போகிறது அதில் மட்டும் தெரியல. ஆனால் தூக்கம் வரலாம். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தூக்க மாத்திரை போட்டவங்க கூட தூக்க மாத்திரை போட்டுன்னு நான் மாத்திரை போட்டேன் தூக்கமே வரல, ஆனால் இப்போ விடிஞ்சிச்சு எனக்கு இப்போ தான் தூக்கம் வருது. நான் என்ன சொல்கிறேன், மாத்திரை போடாமல் இருந்தாலும் விடிஞ்ச தூக்கம் வரும். அந்த நேரத்தில் தூங்குங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி ஹெல்த்தாக இருக்கும். சூப்பர் சார். சார் அதாவது லைஃபு, பிஸ்னஸ்ஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையுமே இவ்வளோ கிளாரிட்டியோடு கொடுக்க முடியாதான்றது, இது நான் உங்களை இன்டர்வியூ எடுத்த மாதிரி இல்லை, நீங்கள் என்ன வந்து கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் எப்போவுமே வீடியோவில் எப்படி பண்ணுவோம்னா, நான் கேள்வி கேட்குறத நீங்கள் லைட்டாக பதில் சொல்கிறத ஹைலைட்ஸாக பண்ணுவோம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் கேட்டு நான் பதில் யோசிக்கிறேன்ல, அதுதான் ஹைலைட்ஸாக வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு நிறைய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஸ்பார்க் மூமெண்ட், வாவ் மூமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெஷியஸ் டைம் சார். தேங்க்யூ.